ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க. ஓம் சச்சிதானந்த வாழ்க வாழ்க. ஓம் சத்குருநாதரே வாழ்க வாழ்க. எல்லா வளமும் எல்லா புகழும் எல்லாருக்கும் கிடைக்கும். எனக்கு கொடுத்த தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சார் கிரக சேர்க்கைன்னு சொன்னாருங்க. ஆனால் நோட்டீஸில் போட்டிருக்கிறது உச்ச நீச்சல் தான் போட்டிருந்தாங்க. அது அந்த அடிப்படையில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். சரி, ரைட், ஓகே, ரெண்டுமே கலந்து பேசிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். எல்லா விஷயம் ஒரே நாளில் கிடச்சிடாது, படிச்சிடவும் முடியாது, கற்றுக்கவும் முடியாது கண்டிப்பாலுமே. இன்றைக்கி அதாவது ஒரு சார் காலையிலே கர்ணத்தை பற்றிலாம் பேசினாங்க. கர்ணத்தை நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நீங்களும் உங்களுக்கு கர்ணத்தை கொடுத்துட்டு 3ஆம் இடத்துல இருந்தால் இந்த 4ஆம் இடத்துல இருந்தாங்கிறத வெரிஃபிகேஷன் பண்ணிங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஃபஸ்ட்டு ஸ்ரீ ஈசன் ஜோயிடா அறக்கட்டளை தலைவருமாகிய நிறுவனம் அவரே, தலைவரும் அவரே, அவருக்கு முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் என்னுடன் பயணிக்கும் ஜோயிடா அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்த தலைப்புன்னு சொல்லிட்டேன் முன்னாடியே. தலைப்பு அடிப்படையில் உச்சம் அப்படிங்கிற அடிப்படையில் எப்போவுமே கர்ணத்தை பேசிட்டு தான் நான் அடுத்த தலைப்புக்குள்ளே வருவேன். இன்றைக்கி ஓடுற கர்ணம் வணிசை கர்ணம். வணிசை கர்ணம் அதிபதி யார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படியே, சரிங்களா? வணிசை கர்ணம் அப்படிங்கிறப்போ வணிசை கர்ணத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சூரியன் மட்டும் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய வாதம். புரிஞ்சுக்க, அதாவது ஒரு கர்ணத்துக்கு 2 அதிபதிகள் இருக்காங்க. முன்னாடி ஒரு மீட்டிங்கில், இதே மீட்டிங்கில் இங்கே பேசுகிறப்ப நான் சொல்லியிருக்கிறேன். சார் நியூமராலஜி அடிப்படையில் தமிழ் எண்கணிதப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை முழுக்க எண்கணிதம் தமிழ் முறைப்படி இருக்குதுங்கிறத தெரிஞ்சது பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாலுமே. ஆனால் அதுக்கான விளக்கத்தை எல்லாத்தையும் கொடுத்தேன். அது நிறைய வகையில் ரீச் ஆகி எல்லாருமே என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அதுக்கான பதிலையும் நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் தமிழ் முறைப்படி யாரும் பயன்படுத்தலை அப்படிங்கிறதுனால அது பப்ளிஷிட்டில் இல்லை, அதான் உண்மை. ஆனால் அதுக்கான விளக்கத்தை ப்ரூவ் பண்ண நான் கொடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட. அதே மாதிரி கர்ணம் அடிப்படையில் இன்றைக்கி காலகட்டத்தில் பயன்படுத்துறது கர்ணம் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஜோயிடங்கிறது முன்னே காலத்து பழமொழி தான் ஜோயிடம். அதாவது ஆயக்கலை 64ல் 8வது தான் ஜோயிடம். 8வது கலை தான் ஜோயிடம். ஏன் 8வது வச்சாங்க அப்படின்னா, அதாவது 8வதுங்கிறது மர்மஸ்தானம். 8வதுங்கிறது மர்மஸ்தானம். மர்மஸ்தானத்தில் இருக்கிற அமைப்பை கலைச்சி எடுத்துக்கூடிய பவர் ஜோயிடத்துக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிங்கிறதுனால தான் ஜோயிடத்தை 8வது கலையாக வச்சுருக்காங்க. இந்த கர்ணத்தினுடைய ஒவ்வொரு கர்ணத்துக்கு அதிபதியை வராகி மிரர் புத்தகத்தில் இருக்குது, எடுத்து வேணால் போய் பாருங்கள். அந்த வராகி புத்தகத்தில் கொடுத்த கர்ண அதிபதியை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ இடையில சொன்ன காரணங்கள் இதுக்கும் பதில் இருக்குது. இது உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்ல. 2 கர்ணங்களை பயன்படுத்தி பாருங்கள், சூப்பராக உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அடையாளத்தை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வணிசை கர்ணத்துக்கு அதிபதி யார்? சூரியன் சொன்னேன். அப்போ சூரியன் மட்டும் இல்லை, இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ சுக்கிர பகவான் யாருங்க? சுக்கிர பகவான் அப்படின்னு வரார். இப்போ சூரிய பகவானும் சுக்கிர பகவான் தான் இவருடைய கர்ண அதிபதி. இந்த சூரிய பகவான் யாரு? காலமாடுன்னு சொல்கிறோம், சரிங்களா? சுக்கிர பகவான் யாரு? கழுதைன்னு சொல்கிறோம் நம்ம. அதாவது அங்கே இருக்கிற காரணத்தை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் கூட. ஆனால் விலங்குகளில் அதிபதிங்கிறத பவரை கொடுத்துருக்குறேன். இப்போ சூரியன் உச்சமாகிற நட்சத்திரம் எது அப்படின்னு பாருங்கள். அப்போ அந்த சூரியனை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ சூரியன்கிறது எதுக்காக பயன்படும்? வெளிச்சத்துக்காக பயன்படும். காலமாடுங்கிறது எந்த விஷயத்தில் பயன்படுத்தலாம்? அதாவது வியாபாரம் நோக்கம், வியாபார சம்பந்தமாக எந்த விஷயம் முடிவெடுத்தாலும் அந்த கர்ணத்தில் செஞ்சீங்கன்னா சிறப்பாக வியாபாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. வியாபார கூட்ட சிம்பிள், அதாவது வியாபார கடைவீதியுடைய சிம்பிள் படம் போட்டோ பிடிச்சி கூட்டாலே வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது அந்த வணிசை கணத்தில் பிறந்தவங்களும்
வணிசை கணத்தில் பிறந்தவங்க 90% அந்த சிம்பிள் படத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வியாபார நோக்கம் பலிதமாகும். கண்டிப்பாலுமே அந்த இதில் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் செஞ்சீங்கன்னா நல்லா வெற்றி அடையும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. ஒரு டாக்குமெண்ட் விஷயம் ஒரு இன்னைக்கு போடுறீங்க அப்படின்னா வணிசை கணத்திலேயோ வணிசை கணத்தில் போடும்போது ரொம்ப வித்தியாசமாக புகழ் பெறும். அதேமாதிரி தைத்துறை கணத்தில் போட்டாலும் ரொம்ப நல்லா புகழ் பெறும் அப்படிங்க அர்த்தம் உண்டு. அந்த காரியம் சித்தியாகும், வெற்றி அடையும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. சரி, ரைட்டு. இது பொதுவாக ஒரு விதி. இப்போ சூரியன் வணிசை கணத்தின் அதிபதி சூரியன் சொல்கிறோம். சூரியன் உச்சமாகிற நட்சத்திரம் எது அப்படின்னு பாருங்கள். இது வரைக்கும் இது மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க, முதல் முறையாக சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிறவங்களே ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கே தெரிஞ்சிடும், புரிஞ்சுக்கணும். சூரியன் உச்சமாகிற நட்சத்திரம் எது? அப்போ சூரியன் உச்சமாகிற நட்சத்திரம் எது அப்படின்னா, அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் உச்சமாவார். மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் உச்சமாவார். அப்போ சூரியன் உச்சமாகிற நட்சத்திரம் அஸ்வினியாக இருக்கிறனால அஸ்வினி நட்சத்திரத்தின்னைக்கு இந்த ஜாதகர் யாருங்க? வணிசை காலத்தில் பிறந்தவர். அஸ்வினி நட்சத்திரப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாலோ, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தொடர்பு பண்ண சேர்ந்து வியாபாரம் பண்ணாவோ, அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அவங்க வீட்டில் யாராவது பிறந்திருந்தாலோ அவங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டு. இல்லைங்க தாராபலம் எனக்கு மாறி வருது, தாராபலம் விபத்துன்னு வருது, அதை எடுத்துக்கலாமா அப்படின்னா, அதான் கர்ணாதிபதி வந்துட்டால் யாரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சார் காலையில் சொன்னார். உங்களுக்கு கர்ணாதிபதி உச்சம் பெற நட்சத்திரம் எதுங்க? சூரிய பகவான் உச்சமாகிற நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில். அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாலோ, இல்லை அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு காரியம் செஞ்சாலோ, இல்லை அஸ்வினி நட்சத்திரத்தில் போய் நீங்கள் ஏதாவது பூஜை கோயிலுக்கு போயிட்டு வந்தாலோ, இல்லை அஸ்வினி நட்சத்திரப்ப எந்த விஷயங்கள், அஸ்வினி நட்சத்திரம்னா குதிரையை பார்த்துட்டு போனாலோ, அந்த மாதத்தில் அந்த அஸ்வினி நட்சத்திரப்ப குதிரையை பார்த்துட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புகழ் பணம் காசு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். கண்டிப்பாலுமே அன்னைக்கு குதிரையை மட்டும் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிட்டா நிச்சயமாக பணம் ஏதோ ஒரு வழியில் வந்து சேரும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. யாருக்கு? வணிசை காலத்தில் பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? அப்போ இன்னொரு அதிபதி இருக்கான்னு சொன்னேன். எது? சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் உச்சமான நட்சத்திரம் எது அப்படின்னா ரேவதி. எதில் உச்சமாகறாரு? ரேவதியில் உச்சமாகறார். அப்போ சுக்கிரனா பணத்துக்கு அதிபதி. சுக்கிரன் யாருக்கு? பணத்துக்கு அதிபதி. சரிங்களா? அவர் உச்சமாகிறது ரேவதி நட்சத்திரத்தில். ரேவதினா பெருமாள். பெருமாள்கிட்ட தான் நெஞ்சில் இருப்பார். யாருங்க? மகாலட்சுமி. நெஞ்சில் மகாலட்சுமி இருப்பார். சரிங்களா? உச்சமாகிற நட்சத்திரம் அவரு தான். அப்போ ரேவதி நட்சத்திரத்தை இயக்கினாலும் அந்த ஜாதகர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு காரியம் செஞ்சாலும், ரேவதி நட்சத்திரத்தப்போ ஒரு பயணம் எடுத்துக்கிட்டாலும் அவர் காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு அர்த்தம் உண்டு. சரிங்களா? அதாவது இதாவது உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ரேவதி நட்சத்திரத்தில் கண்டிப்பாக அவர் இயக்கம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த கிரகம் பிறந்திருக்குது. சரிங்களா? உச்சமாகிற நட்சத்திரம் அவங்களை அழைச்சி செல்லும். சரிங்களா? அவங்களுக்கு அதாவது ஜாதகத்தில் நேரடியாக உச்சமாக இருந்தால் அது பலன் இல்லை. கர்ணாதிபதி உச்சம் பெறும்போது மட்டுமே பலன். புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த கர்ணாதிபதிக்கு என்னென்ன சொன்னீங்க? சூரியன் சொன்னேன், சுக்கிர பகவான் சொன்னேன். சூரிய பகவான் உச்சமாகிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் உச்சமாகிறார். சுக்கிரன் உச்சமாகிறது ரேவதி நட்சத்திரத்தில் உச்சமாகிறார். அப்போ இது வணிசை காலத்துக்கான பவர். இதை மட்டும் இயக்கி பாருங்க, உங்களுடைய காரியத்தில் வெற்றி அடையலாம் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. ரேவதி நட்சத்திரம்னா பாத சுவடு. ஏன்னா 12வது இதில் இருக்கு. எதில் இருக்குங்க? அதாவது காலப்புருஷத்துவப்படி 12வது வீடு. 12வது வீடுங்கிறது பாதச்சுவடு. சரிங்களா? அப்போ பாதம் தான் அந்த விஷயத்தை குறிக்கும். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரங்கிறது கடைசி நட்சத்திரம். அதனால பாதச்சுவடு, அதாவது பெருமாளுடைய பாதச்சுவடு இருக்கும்ல, அதை நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு அதாவது அலுமினியத்திலேயோ இல்லை பித்தாலையிலோ செஞ்சு விற்கிறாங்க. அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பாதச்சுவடை வணங்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இது சுக்கிரம் உச்சமான நட்சத்திரம். ரைட், ஓகே. இப்போ வணிசை காரணத்தினுடைய அடிப்படையில் அவங்க புகழுக்கு அதிகாரம் பண்ணுறவங்க, ஜல்லிக்கட்டு விரும்பியாக இருப்பாங்க, காளமாடு விஷயம் மாட்டு வியாபாரியாக இருப்பாங்க, மாடு விற்கிறதுல நல்லா குறியாக இருப்பாங்க. சரிங்களா? பணம் சம்பாதிக்கல குறியாக இருப்பாங்க. சரிங்களா? பணத்தை தொலைக்கிறதுலேயே பணத்தை ஏமாறுறதுலேயும் விதியாக இருக்கும் அப்படிங்கிற விதி. ஏன்னா அதே காரணம் பணத்தை ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். வணிசை காலத்தில் பிறந்தவங்க அதுதான் சுக்கிரனாதிபதியாக சொன்ன பார்த்தீங்களா? வணிசை காலத்தில் பிறந்தவங்க 90% ஒருத்த மேலே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. விருப்பத்தை அதிகமாக உருவாக்குற காதல் வயப்படுற கிரகம் எதுனா வணிசை தான். ஏன்னாக்கன்னா அங்கே அதுவே சுக்கிரன் வருதுன்னு சொன்னா, சூரியன் சுக்கிரன் சேர்ந்தா என்னங்க? கலத்திர தோஷம்னு சொல்லுவோம். அந்த கலத்திர தோஷத்தை உருவாக்குறது யாருன்னா இவங்க தான்.
சரிங்களா? அப்ப இந்த 2 உச்சமாவ நட்சத்திரத்திலையும் வழிபாடு பண்ணி பாருங்க. கர்ணாதிபதி சூப்பரா இயங்குவார். இப்ப கூட வந்திருக்கீங்க இல்லைங்க, இப்ப இந்த இந்த யார் மனுஷகரணம் இருக்கிறீங்களோ சரிங்களா, இந்த இந்த மண்டபம் இந்த இந்த ஜாதகர் சம்பந்தம் இல்லாம இங்க வர மாட்டீங்க. புரிஞ்சுங்க, வேணா சர்ச் பண்ணி பாருங்க. இப்ப இப்ப நான் இங்க வந்திருக்கிறேன் சரிங்களா. அதாவது இப்ப சூரியன் இருக்காங்களா, சூரியன் இந்த 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 ப்ரோக்ராம் நடத்துறவரே சூரிய நட்சத்திரம். இந்த ப்ரோக்ராம் நடத்துறவரே சூரிய நட்சத்திரம். பண்டிட் பாலசுப்ரமணிய சூரியனுடைய நட்சத்திரம். புரிஞ்சுக்குங்க, சாருடைய நட்சத்திரம் உத்திரம் சொல்லியிருக்காரு, அதை வச்சு தான் நான் சொல்றேன். உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. இன்னைக்கு ஓடுற கர்ணம் வரிசை கர்ணம். ஆனால் ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்படியே நிறுத்திக்கிட்டார் சார். இன்னைக்கு என் சூழ்நிலை சரியில்லை, நான் வரல, கொஞ்சம் வேறு விதமாக சொல்லிட்டு நிறுத்திட்டார். அப்போதான் நான் கவனிச்சேன், இன்னைக்கு உத்திர நட்சத்திரம், இன்னைக்கு ஓடுற நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் 11ஆவது நட்சத்திரம், சமுதாய பகை நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? சமுதாய பகை கொடுக்குற நட்சத்திரம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அந்த சமுதாய பகைங்கிற அடிப்படையில் அப்போ இது 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 என்னங்க, கூட்டம். இது இது ஒரு சமுதாயம் தான், பொது சேவை, பொது தொண்டு தான். புரிஞ்சுக்கங்க, இதுக்கு வர்றதுக்கு பிரேக் கொடுக்குது. ஒன்று, அவருக்கு நடக்கிற திசை குரு திசை. 5வது திசை காலப்ப அவர் சூரிய திசையிலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 5வது திசை. இதுக்கு இதுக்கு என்ன சொல்லுவோம், நம்ம காரிநாசம்னு சொல்லுவோம். சரிங்களா? 5வது திசைங்கிறது காரிநாசம் பொதுவாக புரிஞ்சுக்கணும். ஆனால் அதிலே புத்தின்னு ஒன்று ஓடுது, குரு புத்தின்னு ஓடுது. அந்த குரு புத்திங்கிறது ஜென்ம புத்தின்னு அர்த்தம். அப்போ அது ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குமா இல்லையா? ஆனால் காரிநாசம்னா அந்த திசை ஃபுல்லாக அப்படியே இருக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடாதுங்க. அதுக்கு ஒரு அனுசரித்து தரேன். அந்த குரு திசையில் வரும்போது அதில் புத்தி வருது பார்த்தீங்களா, அதுக்கு என்னாவது புத்தி அப்படின்னு பார்க்கணும். 1வது புத்தி இருந்தால் சரியா இருக்காது, 2வது புத்தி இருந்தால் சூப்பராக இருப்பார் சார், 3வது புத்தியாக இருந்தால் சரியா இருக்காது. இதான் பிரச்சனைங்க. சரிங்களா? அப்போ அது வந்து என்ன செய்யறோம், 1வது ஜென்மம்னு சொல்லுவோம், 3வது விபத்துன்னு சொல்லுவோம், 4வது சுகம்னு சொல்லுவோம். சரிங்களா? 5வது காரிநாசம்னு சொல்லுவோம், 6வது தெய்வானுகூலம் சொல்லுவோம். சரிங்களா? சாரகத்தாரைன்னு சொல்லுவோம். ஆனால் 7வது வதைன்னு சொல்லுவோம். இதே மாதிரி அந்த அந்த புத்தியில அந்த திசையில இருந்து அந்த புத்தி எத்தனாவது புத்தியா நடக்குதோ எண்ணிட்டீங்கன்னா அது 3வது புத்தியாவோ 5வது புத்தியாவோ 7வது புத்தியாவோ வந்துச்சுனால் நிச்சயமா அந்த சிரமத்தை அனுபவிச்சே தீர வேண்டும். இது புரிஞ்சு. சரிங்களா? இப்ப சூரியன் அதே மாதிரி சாரோடைய கர்ணம் 10ரை கர்ணம். அவர் அதிபதி கேது பகவான். கேது பகவான் என்னுடைய அவர் வீடு எங்க உட்காந்துருக்கு தெரியுங்களா? கன்னி வீட்டில் உட்காந்துருக்குது. நான் கன்னி லக்கணம், நான் கன்னி லக்கணங்க. அந்த 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 கர்ணாதிபதி உட்கார்ந்திருந்தால் அவங்க மேல ஈடுபாடும், அவங்களுக்கு உபசரிப்பும், அவங்களுக்கு நட்பும், அவங்களுக்கு பாராட்டுதலும், கடைசி வரைக்கும் வச்சுக்க காப்பாற்றுற பௌரம் கிடைக்கும். புரிஞ்சுக்க. இப்போ உங்க கர்ணம் எடுத்து பாருங்க, உங்க கர்ணம் யாருக்கு சம்மந்தப்பட்டாலும் சரி அந்த கர்ணம் அவங்க லக்கணத்தில் உட்கார்ந்துருக்கும். நான் செவ்வாய் பவகர்ணம். பவகர்ண அதிபதி யார் அப்படின்னு பார்க்குறப்ப பவகர்ண அதிபதி செவ்வாய். சூரியனும் கர்ணாதிபதி அவர் தான் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது ஒரு கர்ணத்துக்கு 2 அதிபதி இருக்கான்னு சொன்னேன். அப்போ பவகர்ணத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய்ங்க, சூரியனுங்க. அப்போ சூரியன் வந்துட்டாரு எனக்கு. அப்போ இன்னைக்கு சூரிய நட்சத்திரம் உள்ள மேடையில் தான் நான் பலன் பேசுறேன். அங்கே லிங்க் பண்ணாமல் வராது. அதே மாதிரி நான் செவ்வாய் பவகர்ணம், செவ்வாய் லக்கணம் சாருக்கு. அவர் விருச்சக லக்கணம் சொன்னார்ல, விருச்சக லக்கணங்கிறது என்னங்க? செவ்வாயோட லக்கணம். நல்லா வச்சு. அப்ப எல்லாருமே எடுத்து பாருங்க, உங்க கர்ணாதிபதி உன்ன லக்கணமா இருப்பாங்க. எப்படிங்க? ஒன்று ராசியா இருப்பாங்க, லக்கணமா இருப்பாங்க. அதாவது ஒன்று செவ்வாயோட லக்கணமா இருப்பாங்க, இல்லை சூரியனோட லக்கணமா இருப்பாங்க. சரிங்களா? கர்ணம் கண்டிப்பா சம்பந்தப்படும். சரிங்களா? இல்ல அப்படின்னா செவ்வாய் எனக்கு எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்குதோ அந்த இடத்துல அதிபதியா இருப்பாங்க. புரிஞ்சு. அப்பதான் இந்த இடத்துக்கு எனக்கு பரிமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. கர்ணம் சம்மதிக்காமல் யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. கர்ணம் சொல்றோம், அதுக்கான விளக்கத்தை முழுசா தெரியாதனாலே நம்ம வந்து ஒரு மேலோட்டமா கேட்டுட்டு விட்டுட்டு வெளியே வந்துடுறோம். கர்ணம் என்பது நம்மளுக்கு அதாவது தூண் மாதிரி. ஒரு பந்தலுக்கு கால் தான் கர்ணம். அந்த கால் எடுத்துட்டு அந்த பந்தை கவுந்துரும். இந்த வீட்டுக்கு கர்ணம் அதாவது 4 தூண்கள் நம்ம அடிமட்டம்னு சொல்லுவோம், பேஸ்மட்டம்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்க. அதுதான் கர்ணம், பேஸ்மெண்ட் தான் கர்ணம். அதை எடுத்துட்டா அந்த வீடு சரிஞ்சிடும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்போ எல்லா இதுக்குமே நாள், திதி, நட்சத்திரம், யோகம், இது எல்லாத்துக்கும் கடைசியாக கொடுத்துருக்காரு கர்ணம். இது எல்லாமே நீங்க உடல் ரீதியாக எல்லாமே இருக்கலாம். ஆனா அந்த உடலுக்கே உயிர் கொடுக்கறது யாருங்க? கர்ணம் தான். அதுதான் கர்ணம்ங்கிறது காற்றுன்னு நான் பதிவு பண்ணேன்.
கர்ணம்னா காற்று. அதுக்கு தான் ஒரு பாட்டை சொன்னேன், காயமே பொய்யடா வேறு காற்றெடுத்த பையடா. இந்த உடம்புக்குள்ள காத்து போறதுனால மட்டுமே இந்த உடம்பு இயங்கப்படுது. அப்ப கர்ணத்தினால மட்டுமே இந்த உடம்பு இயங்கப்படுது. கர்ணத்தினால மட்டும்தான் இந்த உடம்பு இயங்கப்படுது. இல்லைன்னா கர்ணம் இல்லைன்னா அதுக்கு பேர் பாடிம்பா, பேர் கூட சொல்ல மாட்டான். சரிங்களா? அப்ப அந்த விஷயம் கர்ணம் இயக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. சரி, ரைட்டு. நான் அது உதாரணத்துக்காக சொல்ல வந்தேன். அப்படியே ஒன்னொன்னா சொல்றேன், நீங்க இது பண்ணிக்க, உங்களுக்கு கண்டிப்பா ஃபேவரலா இருக்கும், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதாவது காலையில் சார் சொன்னது வந்து அந்தந்த அதிபதியை சொன்னார். அது அதிபதி எந்த வீட்டில் உட்காந்துருக்குன்னு சொன்னார். அது ஒரு விஷயம். எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்த கொடுக்குங்க. இவர் சொன்னார் அப்படி இருக்குது, அவர் சொன்னார் அப்படி இருக்கு, இவர் சொன்னார் அப்படி, எல்லாமே சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் உச்சத்தை நான் சர்ச் பண்ணி எடுத்ததுனால உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன். ஒரு கிரகம் கர்ணாதிபதி உச்சமாயிட்டால் உச்சமாகிற நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் உச்சமாகுதோ அந்த நட்சத்திரத்தை ஒரு தொழில் செஞ்சு பாருங்க, அந்த நட்சத்திரத்தோட சேர்ந்து பாருங்க, அந்த நட்சத்திரோட ஒரு சேர்ந்து தொழில் செஞ்சு பாருங்க, காரியத்தில் வெற்றி ஆவீங்க. அது விதி, புரிஞ்சுங்க. சரிங்களா? ஒன்று. இப்போ ஒன்று சொல்லிட்டேன், மனுஷன் சொல்லிட்டேன். அடுத்தது ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். பவத்துக்கு யாருன்னா செவ்வாயும் சூரிய பகவான் வரார். செவ்வாய் அதிபதி. செவ்வாய் உச்சமான நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டினா அவிட்டம். செவ்வாய் உச்சமான நட்சத்திரம் அவிட்டம். அவிட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. சாரி, அவிட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவரோட சேர்ந்து நீ பயணம் பண்ணுவீங்க. உங்களுக்கே அப்படி அமைஞ்சிருவார் ஆட்டோமேட்டிக்காகவே. அவரே உங்களுக்கு முழு உதவி செஞ்சுட்டு இருப்பார். அது நமக்கு தெரியாது. சரிங்களா? அவிட்ட நட்சத்திரத்தில், அவிட்ட நட்சத்திரம் மட்டும் எடுத்துக்க வேண்டாம், செவ்வாய் நட்சத்திரம் எல்லாமே எடுத்துக்கலாம். நீங்கள் செவ்வாய் நட்சத்திரத்தில் தான் உச்சமாகுது. அது உச்சமாக நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இப்போ எனக்கு செவ்வாய் பவகரணம். எனக்கு பாருங்க, இப்போ இவர் பேர் என்ன? பண்டிட் பாலசுப்ரமணி. பண்டிட் பாலசுப்ரமணியில் என்ன இருக்காரு? முருகன் இருக்காரா? முருகன் இருக்காரா இல்லைங்களா? அப்போ செவ்வாய் கரணம் எனக்கு முருகனுடைய அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. யாரோ வாய்ப்பு கொடுக்கல, என்னுடைய கர்ணாதிபதி தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எனக்கு கர்ணாதிபதியா இருக்கிறவர் பண்டிட் பாலசுப்ரமணி, புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அதே மாதிரி இப்போ என்னோட கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னோட ஸ்டூடெண்ட்டும் அவன், நான் டீச்சரு, என்னோட ஸ்டூடெண்ட்டும் அவன். இப்போ லைஃப் லாங் வரைக்கும் இப்போ அவனுக்கு வயசு 32 ஆகுது. இன்னமும் என்னோட கூட பயணம் பண்ணிட்டு இருக்கான். யாராவது ஸ்டூடெண்ட் ஒரு வாத்தியாரோட பயணம் பண்ணுவானா? கடைசி வரைக்கும் பண்ண மாட்டான். ஆனால் அந்த பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் பேர் பாலசுப்ரமணி. நான் இது வரைக்கும் தெரியலைங்க. இந்த கர்ணம் உச்சமானதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான். ஏன்னா இந்த கர்ணம் உச்சமாகிறது அவர் ராகு கரணம், அதாவது பாலவ கரணம் ராகு பகவான். ராகு பகவான் எதில் உச்சமாகிறார்? ராகு எதில் உச்சமாகிறார் சொல்லுங்க பார்க்கலாம். ரோகிணியில உச்சமாகிறார். நிறைய பேர் எல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க, அது இல்லை. சரிங்களா? ராகு பகவான் உச்சமாகிறது ரோகிணியில தான் உச்சமாகிறார். ஏன்னா ராகு கேது ரெண்டுமே ஒரே இடத்துல உச்சமாகனு சொல்லிட்டு இருக்காங்க, அது இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த விளக்கத்தை நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு என்ன வரன்ட்டு. சரிங்களா? அதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக சொன்னா தான் அது புரியும். இது உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன். அதாவது பாலவ கரணத்துக்கு ராகு பகவானும் சந்திர பகவானும் கர்ணாதிபதியாக வருவார். சந்திரன் நிற்கிறது யார் மேலே உச்சமிட்டு நிற்கிறார் அப்படின்னா கிருத்திகை மேலே நிற்கிறார். கிருத்திகை யாருடைய விசேஷ பவர் பூஜை நடத்துவாங்க? முருகனுடைய பூஜை ஃபுல்லாக நடத்துவாங்களா? அப்போ அவர் சந்திரன் நிற்கிற நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். சரிங்களா? அப்போ சந்திரனும் அங்கே வாய்க்கு மாறார். அந்த அடிப்படையில் பாலசுப்ரமணியங்கிற பேர் அங்கே அமைஞ்சிருக்குது. நல்லா பேசி புரிஞ்சுக்கு அந்த மாதிரி விஷயம். சரி, ரைட், ஓகே. நான் இந்த பாவகரன் சொல்கிறேன். அதாவது செவ்வாய் பகவான் உச்சமாகிறது அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாலோ இல்லை அவிட்ட நட்சத்திரத்தப்போ ஒரு காரியம் செஞ்சாலோ அவிட்ட நட்சத்திர பொருள் உடுக்கை, அதாவது கட்டாரம்னு சொல்லுவாங்க, அந்த உடுக்கை மட்டும் வாங்கி கிளிகிழிப்பை அந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம். அப்போ அது அவிட்ட நட்சத்திரோடைய பொருள். சரிங்களா? அதை நீ அடிக்கடி பயன்படுத்தும் போதும் அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதாவது அவிட்ட நட்சத்திரம் மட்டும் எடுத்துக்க வேண்டாம், அது செவ்வாய் நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கு இல்லைங்க, அதில் யார் பிறந்திருந்தாலும் அவங்களுடைய தொடர்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. பாவகரத்தில் பிறந்தவங்க செவ்வாய் அதிபதியாக இருக்கிறவங்க. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது சூரிய பகவான் உச்சமாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். என்னது? அஸ்வினியில் உச்சமாகறான்னு சொன்னேன். அஸ்வினி பிறந்தவங்களை நீங்கள் பைப்ரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க. சரி, ரைட். இப்போ அடுத்தது பாலவ கர்ணம். பாலவ கர்ணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா ராகு பகவான். கர்ணாதிபதி அதிபதி ராகு பகவான் சந்திர பகவான் 2 பேர் உண்டுங்க. ராகு பகவான் உச்சமாகிற நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ராகு பகவான் உச்சமாகிற நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். யார் ரோகிணி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே 2வது வீடு ரோகிணி எங்கே இருக்குது? காலப்புருஷப்படி 2வது வீட்டில் தான் ரோகிணி இருக்கிறார். அப்போ 2வது வீடுங்கிறது என்ன ஒன்று சொல்கிறோம் நம்ம?
வாயுன்னு சொல்றோம். ரெண்டாவது ஸ்தானத்தை வாயு ஸ்தானம்னு சொல்றோம். அப்போ வாயு உள்ள கிரகம் எது? ராகு தானே. தலை ராகுக்கு தலைமுறை தானே இருக்கு. வாடு இருக்கிறது கேதுன்னு சொல்லுவோம், தலை இருக்கிறது ராகுன்னு சொல்லுவோம். அப்போ பிரம்மாண்டத்தை அனுபவிக்கிறது யாருங்க? ராகு தானே. அதான் ஆசைக்கு காரகன் சுக்கிரன், பேராசைக்கு காரகன் ராகு பகவான். ஆசைக்கு காரகன் சுக்கிரன், பேராசை அப்படின்னு சொல்லுவாங்களேங்க, அதுக்கு யாரு காரகன்னா ராகு பகவான் தான் காரகன் அப்படிம்பாங்க. அப்போ ராகு பகவான் அங்கே உச்சமாகிறது. அதே வாய் வழியா சாப்பிட்றது பூரா அங்கே ரோகிணி இருக்கிறார். உணவு, அந்த உணவை சாப்பிட்ற பவர் யாருக்கு உண்டுங்க? வாய் தான் சாப்பிட முடியும். அப்போ ராகு சாப்பிட்றார். அதனால அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சமாகறார். ரோகிணிங்கிறது உணவு, அந்த உணவை சாப்பிட்ற பவர் ராகுக்கு வாய் இருக்கிறனால ராகு அங்கே உச்சமாகறாருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ கேள்வி அங்கே நீசமாகறார். இது மேவாயி, கீவாய் எதுங்க தெரியுமில்ல? அந்த கீவாய் தான் கேது, அங்க நீசமாகறார். அப்போ கழிவு பூரா வெளியேற்ற பவர் எதுங்க? மோசன் வாய். உள்ள உறிஞ்சுற பவர் மேவாய், வெளியே தள்ளுற பவர் கீவாய். சரிங்களா? அப்போ மேவாய் உணவு, அந்த உணவு சாப்பிட்ற மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சமாகுது. ரோகிணிங்கிறது என்னங்க? உணவு, சந்திரன், தண்ணி, இது எல்லாமே சாப்பிட்றது. அது சாப்பிட்டு அங்க என்னதுங்க? யூரின் போறது, மோசன் போறது எல்லாமே கேது. சரிங்களா? ஆனால் இது அதாவது கேதுடைய வாய் அங்க கேதுதான் உச்சமாகுது, நீசமாகல கேது உச்சமாகுது. அங்க உச்சமாகறப்ப அது வேலை செய்யுது. கேதுடைய பவர் இதுதான். அப்ப அது கேதுடைய பவர் செய்யுது. மோட்சமாகிறது அங்கதான் கேது. என்ன காரணம்? கேது ஏன் அங்க மோட்சமாகுது? 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானங்க அங்க. சரிங்களா? அப்ப சந்திரன் அங்க நீசமாகுதுல்ல, சந்திரன் நீசமாயிட்டே என்னங்க? சந்திரன் செத்து போச்சுன்னு அர்த்தம். சந்திரன் உடல் செத்து போச்சு, உயிர் போயிடுச்சு, அப்ப மோட்சமாயிடுச்சு. சந்திரன் உடல் இறந்ததுனால அது என்ன செஞ்சிருச்சு? மோட்சமாயிருச்சு அப்படிங்கிறான். புரிஞ்சுங்க. சரிங்களா? ரைட், ஓகே. அப்போ இப்போ எதுக்கு ராகுவ மேலையும் கேதுவை கீழே வச்சுங்கன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்காக மட்டும்தான். ஆனால் இப்போ சாஸ்திரத்தில் அப்படி கொடுக்கல, புத்தகத்தில் ஒருத்தர் எழுதியிருக்காரு, அதை படிச்சு தான் நான் சொல்கிறேன். நானாக கண்டுபிடிக்கல. ஆனால் இருந்தாலும் உண்மையான விளக்கம் தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த விளக்கத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ ராகு பகவான் உச்சமா நட்சத்திரம் ரோகிணி. சரிங்களா? அப்போ சந்திர பகவான் உச்சமா நட்சத்திரம் கிருத்திகை. சந்திரமா உச்சமா நட்சத்திரம் கிருத்திகை. சரி, ஏன் கிருத்திகையில உச்சமாகணும்? அது தெரியுங்களே. கிருத்திகை யார்? கிருத்திகை யார்? சூரியனா? சூரியன் யாருங்க? ஆத்மகாரகன், உயிர். ஆத்மகாரகன் உயிர் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அந்த உயிர் உள்ள வந்தாத்த சந்திரன் என்ன செய்வாரு? அந்த உடலுங்கிறப்ப முழு உரிமை பெறும். புரிஞ்சுக்கங்க. அப்ப உயிர் இல்லாம அதுக்கு என்னது? புடம்பு தானே பேரு. அப்ப அந்த உயிர் உள்ள வரும்போது சந்திரங்கிறது என்ன ஆயிருங்க? உடலாயிருது. அந்த சந்திரன் அது இப்ப எதுல உச்சமாகுது? உயிர்ல உச்சமாகுது. உயிர்ங்கிறதுங்க கிருத்திகை. ஆத்மகாரகன் இல்லாம உடல் பிறப்பிக்காது. ஆத்மகாரன் மூலம் தான் உடல் பிறப்பிக்கும். அதுலதான் அங்க காலப்புஸ்தகப்படியே முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் கொடுத்துட்டாங்களேங்க. மூல நட்சத்திரம் கொடுத்தது முதல் காரணம் அஸ்வினி. அஸ்வினி கொடுத்தது முதல் காரணமே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது ஆணோட உறுப்பு. சரிங்களா? அது மூலம் விந்து சுக்கிரன், அடுத்தது சுக்கிரன், அது சுக்கிரம் விந்து அப்படின்னு அர்த்தம் உண்டு. அதுக்கப்புறம் எதுங்க? ஆத்மகாரணம் உருவாகுது, உயிர் உருவாகுது. அந்த உயிர் எதுங்க? கிருத்திகை. அதுல 1ஆம் பாகத்துல இருந்து எடுத்துட்டு போகுது, 2வது வீட்டுக்கு எடுத்துட்டு போகுது. 2வது வீட்டுல சுக்கிரன் உச்சமாகறதுனால அங்க போய் உயிரை கொடுக்குது. அந்த உடல் உற்பத்தி ஆகுது. சுக்கிரன், சந்திரன் உடல், சந்திரனா உடல் உச்சமாகுது. சரிங்களா? அது உச்சமானதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ரத்தம்லாம் உருவாகுது. ரத்தம் உருவாக ஸ்டார்ட் ஆகி அடுத்த வீட்டுல போய் ரத்தத்தை உருவாக்கி என்ன செய்ய? கருமாவா ராகுவா உருவாகுது. அதுதான் 5ஆம் இடம் பூரி ஸ்தானம் சொல்லுவோம். சரிங்களா? புத்திரஸ்தானம் சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி ராகு பகவான் பாட்டை ஸ்தானம் சொல்லுவோம். புரிஞ்சுக்க. அந்த பாட்டு தான் அங்க கர்மாவா உருவாகி அந்த குழந்தை பிறப்பு சரி பண்ணுவார். அதுக்கப்புறம் அது குழந்தை குருவா உருவாகி குரு நட்சத்திரம் மூலம் இந்த பாத்துல முழுமையா உருவாகி எங்க போவோங்க? 4ஆம் வீட்டு தாய் வீட்டுக்கு போவோம். அந்த தாய் வீட்டுக்கு போனது அதனாலதான் கிருத்திகையும் மிருகசீடமும் புனர்பூச குரு நட்சத்திரமும், அதாவது இந்த 3 நட்சத்திரம், அதாவது நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், குரு நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் என்னங்க? தலையற்ற உடலற்ற காலற்ற நட்சத்திரங்க. ஏன்னா இவங்க தாங்க தொடர்பு பண்றாங்க.
மீதி எல்லாமே அந்தந்த வீட்டிலே முற்று பெற்றுறாங்க, இவங்க மட்டுமே தொடர்பு பண்றாங்க அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அப்ப 4ஆம் வீட்டுக்கு அந்த புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல போய் என்ன செய்யுது, அங்க கருவா உருவாகி முழுசா தாய் வழியா என்ன செய்யுதுங்க, வெளியே வருது. வெளியே வர பவரை எங்க போய் முழுமையா வெளியே வருதுன்னா 5ஆவது வீட்டுல தான் வெளியே வருது. ஏன்னா 5ஆவது வீட்டுல தானே கேது இருக்கார். 5ஆவது வீட்டுல நரம்பு இதெல்லாம் உருவாகிற பவர் அங்க எங்க 4ஆவது வீட்டுல. முழு குழந்தையா பவர் எடுக்கிற 4ஆவது வீடு. 5ஆவது வீட்டுல மக நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிறதுனால அங்கதான் குழந்தை முழுசா ரிலீஸ் ஆகும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, அதாவது 5ஆவது வீடு முதல் புத்திர பாக்கியம், முதல் தானம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப அதாவது ராகு பகவான் உச்சமான சொல்லிட்டேன், சந்திரமான சொல்லிட்டேன். அடுத்தது உங்களுக்கு பாலவ கரணம், கௌரவ கரணம். கௌரவ கரணத்தின் அதிபதி சனி பகவான். சனி பகவான் உச்சமான நட்சத்திரம் யார்? சனி பகவான் உச்சமான நட்சத்திரம் சுவாதி. சுவாதி நட்சத்திரத்தில் உச்சமாவார். சுவாதினா என்னங்க, தீபம். நீங்க அடிக்கடி ஏதாவது ஒரு முக்கியமான பயணம் பண்றீங்கன்னா நிச்சயமா தீபம் போட்டுட்டு பயணம் பண்ணுங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சொல்ல, அதாவது இந்த கரணத்தில் பிறந்தவங்க. சுவாதி நட்சத்திரம் வரப்ப அது அந்த நட்சத்திரம் உச்சமாகுது. கர்ணாதிபதி உச்சமாவது நட்சத்திரம் அதுதான். அந்த நட்சத்திரத்தை கையில பிடிச்சிட்டோம்னா நிச்சயமா நம்ம வெற்றி பெற்றலாம். அந்த நட்சத்திரக்காரங்க தான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நண்பராக வருவாங்க, ஃப்ரெண்டாக வருவாங்க, அவங்க தான் உதவி கிடைக்கும். அந்த உதவி தான் உண்மையா இருக்கும், எடுத்துக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி தீபம் போட்டு போனீங்கன்னா பரிகாரம் அலையிறீங்களே, இந்த தீபம் போட்டு போனால் சரியான பரிகாரங்க. நீ அதை சந்திச்சுட்டு போன, தீபத்தை சந்திச்சுட்டு போனாலும் சரியான பரிகாரம். ஒருவேளை நீ தான் பொறுத்தணும் இல்லை, எங்கேயோ தீபம் எரியுதுனாவே நல்ல சகனம்னு அர்த்தம். சகனம் பார்ப்பீங்க, சகன நிமித்தம் பார்ப்பீங்க. அப்ப நம்மளுக்கு வந்து கர்ணாதிபதி என்ன கரணம் சொன்னீங்க, கௌளவ கரணம். சனி பகவான் உச்சமாறு சுவாதி நட்சத்திரத்தில். நீ எதிர்ச்சியா போறீங்க, அங்க என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு கோயில ஒரு தீபம் போடுற மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு காரியம் உங்களுக்கு அற்புதமா நடக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த கரணம் அப்படிதான் சந்திக்கும். நம்ம வாழிட்டே உருவாக்குறவங்க சந்திக்காது, புரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கும். இன்னொரு அதிபதி யாரு, செவ்வாய் பகவான். அதாவது இன்னொருத்தர் வராகியவர் படி உள்ள கர்ணாதிபதி யாருங்க, செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் உச்சமான நட்சத்திரம் யாரு, அவிட்ட நட்சத்திரம் தான். சரிங்களா? சரி, சனியும் சொல்லியிருக்காங்க, செவ்வாயும் சொல்லியிருக்காங்க. சனிக்கு என்ன விளக்கம் சார், செவ்வாய்க்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கணும் பிள்ளைங்க. அப்ப செவ்வாய்ங்கிறது பூமி சம்பந்தப்பட்டதுங்க. ஆனா பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது செஞ்சாலும் கௌளவ செஞ்ச சிறப்பு எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் செவ்வாயை கொடுத்துருக்கான். சரிங்களா? செவ்வாய்னா பூமி. அப்ப பூமி சம்பந்தமா ஒரு காரியம் செஞ்சா அந்த காரியம் வெற்றி அடையும்னு அர்த்தம். அவர் ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருக்கலாம், இடம் வாங்கி இடம் வைக்கிற சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல ஒரு இடத்துல போர் போடும் போது அந்த கௌளவ கரணம் வரப்ப போர் போட்டுப்பாங்க, சூப்பரா அட்டகாசமா தண்ணி வரும். வறண்ட பூமியா இருந்தாலும் சரி, அதுக்கு நேரம் கௌளவ கரணம் ஒத்துழைக்கணும், அவர் அந்த கௌளவ கரணம் இருக்கணும், அப்ப அதை ஆரம்பிக்கணும். அந்த இடம் வற்ற பூமியா இருந்தாலும் நிச்சயமா அது சம்பந்தத்தை விருத்தியை தரும். சரிங்களா? ஆனா உச்சமான நட்சத்திரத்துல விற்காத மனையா இருந்தாலும் கூட, விற்காம மனை இருக்குது அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்துல வித்து பாருங்க, வாங்கி பாருங்க, அந்த பூமி விற்கிற மாதிரி நீங்க அதிக விலைக்கு விற்கும். அதே வாங்குறப்ப அந்த கை விட்டு போகாம இருக்கும். சனியில ஒரு பொருள், கௌளவ கரணத்துல ஒரு பொருள் நீ வாங்கிட்டீங்கன்னா அந்த பொருள் ஜென்மத்துக்கு ஒரு நாள் கூட இருக்கும். கௌளவ கரணத்துல ஒரு பொருள் பூமி வாங்கிட்டீங்கன்னா ஜென்மத்துக்கு ஒரு நாள் கூட இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. சரிங்களா? அந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். சரிங்களா? இதுல வந்து நான் சொல்றேங்க, ஒரு ஜாதகர் பிறந்திருந்தாலும் அவர் நட்சத்திரம் தெரிஞ்சாலோ, அன்னைக்கு என்ன ஓடுற நட்சத்திரமா இருந்தாலோ, அதே மாதிரி ஒருவேளை நட்சத்திரத்துல உங்க குழந்தைங்க பிறந்திருந்தாலோ, இல்ல நட்சத்திர பொருளை ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தாலோ, இப்ப சுவாதிக்குன்னா என்ன பொருள் உங்களுக்கு தெரியும், அதில் நட்சத்திரத்தில் போட்டிருப்பாங்க. செவ்வாய்க்கு என்ன பொருள் தெரியும், அதெல்லாம் பொருள் இருந்தால் அது கூட அங்கே ஆக்கிட்டோம். சரிங்களா? இதான் வணக்கம். அடுத்தது தைத்துளை கர்ணம். தைத்துளைனா யார் அப்படின்னா, தைத்துளைனா சுக்கிர பகவான். இன்னொருத்தர் யாருன்னா புதன் பகவான். இன்னொருத்தர் யாரு, புதன் பகவான். சுக்கிர பகவான் ஒருத்தர், புதன் பகவான் ஒருத்தர். இந்த லக்கணத்தை வச்சுக்கிட்டு நீங்க இந்த சுக்கிர பகவான் எங்க உட்கார்ந்துருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி இந்த சுக்கிர பகவானுடைய லக்கணக்காரங்க உங்களுக்கு சம்பந்தமா வருவாங்க. சுக்கிரனுடைய லக்கணம் யார், எதுங்க, ரிஷபம், துலாம். இந்த ரெண்டு லக்கணக்காரங்க உங்களுக்கு உதவிகள் இருக்கலாம். புரியுங்களா? சுக்கிரனுடைய லக்கணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபமும் துலாமும். சரிங்களா? அப்போ இப்ப நான் என்ன சொன்னேன், நான் பவகரண செவ்வாய்ன்னு சொன்னேன். விருச்சக லக்கணமும் மேச லக்கணமும் எனக்கு பேர் விட்டா அமையும். அது கூடுதலா சிம்ம லக்கணமும் பேர் விட்டா அமையும். சரிங்களா? அப்ப இதே மாதிரி இப்ப இவங்களுக்கு யாரு,
ஏன் சரி ஏன் லக்கணம் மட்டும் ஏன் ராசி எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க. லக்கணத்தை மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா லக்கணம் தான் உயிர். லக்கணம் தான் என்னங்க உயிர். அப்போ உயிருக்கான விஷயம் தானே கர்ணம். என்னங்க லக்கணத்துக்கான விஷயம் உயிர். அப்போ உயிர்னா அப்போ கர்ணங்கிறது உயிர் தானே. உயிர் விஷயம் வச்சு தான் நம்ம கர்ணமே பேசுறோம். புரிஞ்சுங்க. அப்போ லக்கணத்தை மட்டும் தான் எடுக்கணும், ராசி எடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ அந்த விஷயத்தை அங்கே இண்டிகேட் பண்ணிக்கங்க. ஒன்று. அப்போ இதில் வந்து என்ன சொன்னீங்க, சனி பகவான் இல்லை தைத்துலையா, சுக்கர பகவான். சுக்கர பகவான் உச்சமான நட்சத்திரம் முன்னாடி சொன்னேன், மீண்டும் சொல்கிறேன், எழுதிக்கங்க. ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் உச்சமாகிறார். அடுத்தது வந்து புதன் பகவான் உச்சமாக நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன் பகவான் உச்சமாக நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். புதன் பகவான் உச்சமாக நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் உச்சமாகுது. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க. தெரிஞ்சிருந்து சொன்னா தான் பலனை கரெக்டாக சொல்ல முடியும், கூட்டி போக முடியும் உங்களை. சரிங்களா? ஏதோ ஏனாலும் பார்க்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆனால் பட் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் ஒரு விஷயத்துக்குள்ள ஆழமாக கொண்டு போக முடியும். புதன் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் உச்சமாகிறார். சரிங்களா? ஏன் புதன் அங்கே உச்சமாகுது, ஏன் சுக்கிரன் இங்கே வந்து உச்சமாகுது அப்படின்னா, புதன் இங்கே வந்து உச்சமாகிற பவர். புதன் வேலைக்கான 6ஆம் இடங்கிறது வேலைக்கான கடம். காலப்புருஷப்படி 6ஆம் வீட்டில் தான் புதன் உச்சமாகிறார். சரிங்களா? கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமல் போகிற பவரும் அதுதான், புரிஞ்சுக்குங்க. ஆனால் கடன்கிறது எங்கே கிடைக்குங்க? பேங்க். அப்போ பேங்க்கான கிரகம் புதன். பேங்க்கான கிரகம் புதன். சரியா? புதன் வந்து அறிவாளி. சரியா? அறிவாளினா புத்தி உள்ளவன்னு அர்த்தம். புத்தி உள்ளவன் பிழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தினா சக்தி உள்ள சாமியை கும்பிடும், புத்தி உள்ள பிள்ளையை பெக்கணும்னு என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சக்தி உள்ள சாமியை கும்பிடணும், புத்தி உள்ள பிள்ளையை பெக்கணும்னு சொல்லுவாங்க. நல்லா வச்சு புரிஞ்சுக்கு. ஆனால் அந்த புத்திங்கிறது நம்மளுக்கு இருந்தா அங்கே சுக்கிரன் நீசமாக வராரு. சுக்கிரன் என்ன செய்யறார் அப்படின்னா, அதாவது சுக்கிரன் வந்து காமகாரகன்னு அர்த்தம். அவர் போய் அங்கே போய் நீசமானதுனால தான் புதன் வந்து உச்சமானார். ஆனால் அதே புதன் வந்து அங்கே போய் என்ன செய்யறாருங்க? நீசமாகிறார். ஏன் நீசமாகிறாருங்க? சுக்கிரனுடைய தன்மை உச்சமாயிட்டதுனால புதனுடைய தன்மை நீசமாயிடுச்சு. ஏன்னா அறிவுக்கு அங்கே வேலை. இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டு ரவி, அவர் பேர் ராஜா ரவி தான், அவர் கூட காலையில் சொல்லிட்டு இருந்தாரு. அதே பதில் தான் நானும் சொல்கிறேன். ஆனால் இது வேற பதில் நிறைய இருக்குது, அதில் சொல்ல நேரம் இல்லை. அதனால இதுக்கு உதாரணமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கு. அப்போ அங்கே நீசமாகுது. இது உண்மையான விஷயம். இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. நிறைய பேர் ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்களேங்க. பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்களே, ஏன் பிரம்ம முகூர்த்தம் தெரியுமா யாருக்காச்சு? தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கு 2 மணி நேரம் லக்கணங்க. அப்படி போடும்போது 4 to 6ங்க கடைசி லக்கணங்க, மீன லக்கணம். 4 to 6 கடைசி லக்கணம், மீன லக்கணம். சரிங்களா? அதில் வந்து குருதான் அங்கே ஆட்சி. அப்போ ஆன்மீக இடம், அது குருவோட வீடு. குருவை என்னன்னு சொல்லுவாங்க? குருவோட அதிதேவதை யாருங்க? பிரம்மா. வெரி குட். சரிங்களா? குருவோட அதிதேவதை பிரம்மா. அதனாலதான் பிரம்ம முகூர்த்தம்னு வச்சாங்க. புரிஞ்சுக்கணும். என்ன முகூர்த்தம் தெரியுதா தெரியலீங்களா? பிரம்ம முகூர்த்தம். ஏன்னா குருவோட அதிபதி பிரம்மா. சரிங்களா? அந்த பிரம்மாவா இருக்கிறதுனால பிரம்ம முகூர்த்தம்னு வச்சாங்க. புரிஞ்சுக்குங்க. அப்போ ஆன்மீகம் விஷயங்கள் எல்லாமே அங்கதான் இருக்கணும். அந்த இடத்துல தான் என்ன செய்யுங்க, ஆன்மீக சக்தி உருவாகும். ஏன்னா அந்த ஆன்மீக வீடு, அது குருவோட வீடு. அமைதியான இடத்துல அசுரகுரு அவர் வேலையை பார்ப்பார், சுபகுரு அவர் வேலையை பார்ப்பார். புரிஞ்சுக்க. அசுரகுரு யாரு, சுபகுரு யாரு? சுக்கிர அசுரகுரு. அவர் உச்சமாகறாருல, அவர் வேலையை அவர் பார்ப்பார். நல்லா வச்சு புரிஞ்சுக்கங்க. ஆனா இவரு அவர் வேலையை பார்ப்பார். யாருங்க? குரு. சரிங்களா? அப்ப கல்யாணத்தை பூட்டி வைக்கிற குரு பகவான். அதனால பிரம்மமுகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணு, கல்யாண வாழ்க்கை பிரச்சனை இல்லாம இருக்குன்னு சொல்றான். புரிஞ்சுக்கங்க. இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணு சொல்றாங்களே, அப்ப இந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஏன் அந்த டைத்துல பண்றாங்க? அது தோசம் பார்க்க தேவையில்லை, எதுவும் பார்க்க தேவையில்லை அப்படி சொல்றாங்களேங்க. அது என்ன விளக்கம் தெரியணும்ல, நம்மளுக்கு சோசியலா இருக்கிறோம், விளக்கம் தெரிஞ்சுக்கணும்லங்க. இதெல்லாம் சர்ச் பண்ணி தான் சொல்றேன் உங்கள்கிட்ட. அதிதேவதை பிரமாவா இருக்கிறதுனால பிரம்ம முகூர்த்தம் வச்சாங்க. ரைட்டு. ஏன் அதுக்கு பிரம்ம முகூர்த்தம் அங்கே வச்சாங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் என்ன சொன்னாங்க, இந்த விஷயம் அங்கே இருக்குது. குரு அங்கே ஆட்சி ஆகிறார், சொந்த வீடு. சுக்கரன் அங்கே உச்சம் ஆகிறார், சொந்த வீடு. சொந்த வீடு இல்லை, அது
உச்சமாகிறார். சரிங்களா? ஆனால் ஏன் உச்சமாகிறார்னா அவர் தாமத்தியத்தில் அறிவை இழந்துட்டு, புதன் நீசமாவதில்லைங்க, அறிவை இழந்துட்டு தாமத்தியில் உச்சமாவார். 12ஆம் இடம் மோட்சத்தில் உச்சமாவார். நல்லா வச்சு புரிஞ்சுங்க. அப்ப அதான் சொல்றேன், 4 to 6 கல்யாணம் பண்ணா நீ மோட்சத்தை அடைவ, அதனால நீ எதுவும் பார்க்க வேண்டாம், நீ திருமணத்தை பண்ணி நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றான். புரிஞ்சுங்க. அதான் அங்க அதாவது இன்னொன்று சொல்றீங்களா, 10ஆம் இடத்தை எதை அழித்தால் எது உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்டத்துக்கு 3ஆம் இடம் தாங்க அழிவு இடம், அழிவுஸ்தானம். ஒவ்வொரு கட்டத்துக்குமே 3ஆம் இடம் தான் அழிவுஸ்தானம். புரிஞ்சுக்குங்க. அது யாருக்குமே தெரியறதில்லை. அது இப்ப சொல்ல நேரம் இல்லை, அதுக்கு அடுத்த மீட்டிங்ல பார்க்கலாம். இது ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். 10ஆம் இடத்துக்கு அழிவுஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 12ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு அழிவுஸ்தானம் 12ஆம் இடம். சரிங்களா? ஏன்னா 10ஆம் இடங்கிறது வேலை செய்யணும், தொழில் நடத்தணும். நல்லா வச்சு புரிஞ்சுக்க. இப்ப என்ன செய்யறோம் நம்ம, அதாவது ஒரு தொழில் நடத்துறோம், ஒரு பரீட்சை வியாபாரம் பண்றோம். அந்த பரீட்சை வியாபாரம் பண்ணி அந்த அதெல்லாம் வித்து அழிஞ்சாத்தான், அந்த முதல்ல அந்த பொருளை வித்து அழிஞ்சாத்தான் அது மூலம் வரக்கூடிய சுக்கிரன் உச்சமானாத்தான் அங்க போய் மோட்சமா. புரிஞ்சு எங்க போய் 12ஆம் இடத்துல மோட்சமானு சொல்றோம் இல்லைங்க. அப்ப எது அழியணுங்க? 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் செஞ்சு முதல் போட்டு அதை வித்து அது பொருளாக்கி பணமாக்கி அதை கொண்டு போய் அந்த உச்சம் 12ஆம் இடத்துல வச்சா மட்டும் அந்த 12ஆம் இடத்துல இருக்கிற சுகபோகத்தை நீ அனுபவிக்க முடியும். சரிங்களா? அதுதான் சொல்லுவாங்க, நீ வெளிநாடு போனா நல்லா இருப்ப அப்படிம்பாங்க. வெளிநாடு போனா நல்லா இருப்ப. எதுல நல்லா இருப்ப? எது நல்லா இருப்பீங்க? பணத்துல நல்லா இருப்பீங்க. வெளிநாடு சுக்கிரனா பணம் இல்ல, குருநாள் பணம் இல்ல. சரியா? உனக்கு அதாவது சுக்கிரனா ஆசை. அப்ப எது நல்லா இருப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடு போனீங்கன்னா பண செல்வாக்கு நல்லா இருப்ப அப்படிங்கிறது மோட்சம். அது பணத்துக்கு மட்டும் மோட்சம் சொல்ல, குடும்ப வாழ்க்கைக்கு மோட்சம் அதுதான் கொடுத்துருக்கேன். அதுக்கு தான் குருவா அங்க உட்காந்துருக்கேன், சுக்கிரனா அங்க உட்காந்துருக்கான். குரு கல்யாணம் பண்ணி வைக்கிறவரு, சுக்கிரன் மனைவி. சரிங்களா? அந்த மாதிரி விஷயத்தை அது கொடுக்குது. ரைட், ஓகே. இப்போ இதுக்கான விளக்கம் சொல்லிட்டு அழிவு ஸ்தானத்தில் வேற மீட்டிங்கில் வரப்போ அழிவு ஸ்தானத்தை பேசிக்கலாம். சரி, அடுத்த காரணம் தைத்தலை காரணம் முடிச்சிச்சா? அடுத்தது அதாவது தைத்தலை முடிஞ்சா கரசை. என்ன கரசைக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவானும் குரு பகவானும். சந்திர பகவானும் குரு பகவான். சந்திரன் உச்சமாக நட்சத்திரம் எது? சந்திரன் உச்சமாக நட்சத்திரம் எது? சந்திரன் உச்சமாக நட்சத்திரம் எது? ரிஷபத்துல ரோகிணியில கிருத்திகையில உச்சமா வரார். சந்திரன் எதில் உச்சமாகுதுங்க? கிருத்திகையில உச்சமா வரார். அப்ப கிருத்திகை நட்சத்திரத்துடைய பொருள் என்ன? கத்தி. சரியா? ஏதோ அடிக்கடி பாக்கெட்ல ஏதோ சின்ன கத்தி மாதிரி கூட பாக்கெட்ல வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்குன்னு கொலசையை போக சொல்லல நான், புரிஞ்சுக்க. அதாவது கத்தி வச்சுக்கிட்டா உங்களுக்கு வைப்ரேஷன், அதனுடைய பொருள் அது. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், முருகன் கோயிலுக்கு. சரிங்களா? அதாவது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கவங்க கிருத்திகை நட்சத்திரம் உச்சமாகறதுனால கிருத்திகை நட்சத்திரம் வர நாள்ல முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சூரிய நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரத்திலுமே உங்களோட சுபகாரியத்தை பண்ணிக்க, சிறப்பா இருக்கும். கிருத்திகை நட்சத்திரோட பழக்கம் வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். அவர் தான் உங்களுக்கு முழு உதவி பண்ணுவார், புரிஞ்சுக்க. சரிங்களா? அதே மாதிரி சூரிய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. கரசை காலத்தில் பிறந்தவங்க. நீங்க இப்ப எடுத்த மாத்திரம் என்ன காரணம் சொன்னீங்க? கரசை காரணம் சொன்னீங்க. யாரு? ராஜா ரவி சொன்னீங்க. ஆனா யார்கிட்ட கேட்டீங்க கேள்வி? உத்தர நட்சத்திரக்காரன் கேள்வி கேட்டீங்க, புரிச்சுக்க. அப்ப எப்படி கேட்க வச்சுக்க? ஆடை எப்படி முடிச்சு போட்டுருக்கா பாத்தீங்களா? கிருத்திகை நட்சத்திரம் நீங்க பிறந்தது அதாவது கரசை காரணங்க சந்திர பகவான், சந்திர உச்சமான நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். பதில் எங்க இருந்து வந்துச்சுங்க? சூரிய நட்சத்திரக்காரர்கிட்ட இருந்தா பதில் வந்துச்சு அவருக்கு, புரிச்சுக்க. அப்ப கரணம் அனுபவிச்சிச்சா? அது தேவையை பூர்த்தி பண்ணிக்கிச்சா? சரிங்களா? இப்படித்தான். அதாவது ஒருத்தர் பாலவகரனுங்க போய் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். அவர் என்ன செஞ்சாரு, எனக்கு அவரே சொல்லிட்டு இருக்காரு, என்னங்க ஐயப்பன் சொல்றீங்க? பாலவரன்னா ஐயப்பன் தானே, புலியா உருவா ஐயப்பன் சொல்லுவோம். ஐயப்பன் சொல்லிட்டு இருந்தேன். அவர் என்ன செஞ்சாரு, என்னங்க எனக்கு நீங்க ஐயப்பன் சொல்றீங்க சார், எல்லாருமே சொல்றாங்க, பார்த்தவங்களாம் சொல்றாங்க ஐயப்பனை வணங்கணும் ஐயப்பன் வணங்கணும்னு சொல்றாங்க. எனக்கு கிருஷ்ணன்னா ரொம்ப பிரியமா இருக்குங்க சார் அப்படின்னா. கிருஷ்ணனா ரொம்ப பிரியமா இருக்கு, கிருஷ்ண படத்தை பார்ப்பேன், கிருஷ்ண பூஜை நடத்துறேன், அதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அப்போதான் நான் அப்படியே அடிச்சு சொன்னேன். என்ன சொன்னேன்? ஏங்க ராஜபவன் உங்க கர்ணம், அந்த கர்ண உச்சமாக நட்சத்திரம் எதுனா ரோகிணி. ரோகிணி யாருடைய நட்சத்திரம்? கிருஷ்ணனுடைய நட்சத்திரம். எப்படிங்க? ரோகிணி யாருடைய நட்சத்திரங்க? கிருஷ்ணனுடைய நட்சத்திரம். சரிங்களா? அப்ப கிருஷ்ணன் அப்ப என்ன செய்யறாரு? அவர் யாருங்க?
கிருஷ்ணன் யாரு? கிருஷ்ணன் யாரு தெரியுமா தெரியாதுங்களா? கிருஷ்ணன் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துல உச்சமானார். சரிங்களா? மகளிர் கொஞ்சம் மன்மதன், மகளிர்கள் கொஞ்சம் மன்மதன் யாருங்க? கிருஷ்ணன். சரிங்களா? அதனாலதான் அழகுக்கு பேர் போனவங்க ரோஹிணத்துல யார் பிறந்தாலுமே அழகா இருப்பான்னு சொல்லுவாங்க. நல்லா வச்சு ரோஹிணியில யார் பிறந்தாலுமே அழகா இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் தெய்வம் தான். அவர் பண்ணாத அட்டகாசம் இல்லை. யாருங்க? கிருஷ்ணன். அவர் பண்ணாத அட்டகாசம் இல்லை. சரிங்களா? ஆனால் அவர் தெய்வமான வணங்குறோம். நல்லா வச்சு புரிச்சுக்கங்க. அப்போ அவர் ரோஹிணி நட்சத்திரம் உச்சமானாரு. அவர் பாலகர்ணன் சொன்னாரு. பாலகர்ணன் உச்சமான நட்சத்திரம் எதுங்க? ரோஹிணி நட்சத்திரம். அதனால நீ கிருஷ்ண பிடிக்குன்னு சொன்னேன். புரிச்சுக்கங்க. அப்பதான் அவரு கை தட்டி பாராட்டி உண்மையாலுமே இது வரைக்கும் இந்த விஷயத்த தெரிஞ்சதே இல்லை சார்னு சொன்னார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அவரு. நல்லா வச்சு புரிச்சுக்க. எனக்கும் அது அவருக்கு மீண்டும் அவருக்கு நான் ஒரு வாய்ப்பு சொன்னேன். உங்க போலதான் சார் இந்த கருத்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு. சரிங்களா? அப்படி ஒண்ணு. அப்ப சந்திரபகவான் அடுத்த நட்சத்திரம், அடுத்த கிரகம் யாரு? குரு பகவான். குரு பகவான் உச்சமான நட்சத்திரம் எது அப்படின்னு பாருங்க. குரு பகவான் உச்சமான நட்சத்திரம் அதாவது பூசம். குரு பகவான் உச்சமாகிறது பூசம். அப்ப பூச நட்சத்திரத்துல உச்சமாகிறார். பூசம்னா இப்ப அதாவது இப்ப நான் வந்து பூச நட்சத்திரம் தான். நான் பூச நட்சத்திரம். எனக்கு பிறந்தவன் வந்து கரசை கரணம். சரிங்களா? கரசை கரணத்தில் பிறந்திருக்கிறான். இது வரைக்கும் எனக்கு தெரியாது எப்படி நம்மளுக்கு சம்மந்தம்லாம் ஒரு விஷயத்தில் இருக்குது அப்படின்னு நினைச்சேன். ஆனால் நான் பவகரணம். என் பொண்ணு பிறந்தது பவகரணத்தில் பிறந்திருக்காங்க. ஆனால் பையன் பிறந்தது கரசை கரணத்தில் பிறந்திருக்கான். கரசை கரணத்தில் பிறந்த அதிபதி என்ன ஆகுதுங்க? குரு வருதுன்னு சொல்றேன்னா அப்ப குரு எந்த நட்சத்திரத்தில் உச்சமாகுதுங்க? பூச நட்சத்திரத்தில் உச்சமாகுது. நான் பூச நட்சத்திரத்தை ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்ப என்னுடைய கர்மா டாக்டர்ஸ்ல அங்க கேன்சர் ஆகுது. அப்ப உங்க குழந்தைகளை செக் பண்ணி பாருங்க. உங்க ரெண்டு கரணத்தையும் வச்சுக்கிட்டு அது எந்த நட்சத்திரம் உச்சமாகுது அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. இல்ல லக்கணமா வருவாங்க, இல்ல நட்சத்திரமா வருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உதவிமா. புரிச்சுக்க. அப்படியா? சூப்பரா இல்லையா? ரைட், ஓகே. சரிங்களா? உங்க கரணத்தை எடுத்து உங்க செக் பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களே அதுல இருக்கும், அந்த கர்மாக்குள்ள இருக்கும். சூப்பர். ஏன்னா நீங்க தட்டுனா நான் தட்டுறேன். புரிச்சுக்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. ரைட்டுங்க. அப்ப அந்த மாதிரி விஷயத்துல கொடுக்குங்க. எல்லாத்துக்குமே இருக்கும். நீங்க செக் பண்ண தெரியாம இருக்கீங்க. அவ்வளோ செக் பண்ணி பாருங்க, அப்புறம் சொல்லுங்க. சரிங்க. ரைட்டுங்களா? அப்ப குரு பகவான் உச்சமான நட்சத்திரம் எதுங்க? பூச நட்சத்திரம். சரிங்களா? அந்த விஷயத்தை அது கொடுக்கும். ஒன்று. அடுத்தது டைம் இல்லை, அப்படியே ஒன்றா சொல்லி சீக்கிரம் வந்துடுறேன். அடுத்த காரணம் வந்துங்க மனுஷ கரணம். மனுஷ கரணத்தை முன்னாடி சொல்லியாச்சு. சரிங்களா? அடுத்தது பத்திரை கரணமா? பத்திரை கரணம். பத்திரை கரணத்து அதிபதி யார்? கேது பகவான். சரிங்களா? அப்போ கேது பகவான் உச்சமான நட்சத்திரம் எது? கேட்டை. எந்த நட்சத்திரம் உச்சமாகறாருங்க? கேட்டை நட்சத்திரத்தில் உச்சமாகறார். சரிங்களா? அப்ப கேட்டைங்கிறது ஈட்டி. சரியா? ஈட்டி அதாவது அந்த மாதிரி ஈட்டி தெரிய பார்த்துருப்பீங்களே. அந்த ஈட்டியை வாங்கி சிம்பிளா சின்ன வேலுமா மாதிரி இருக்கிறத கூட வாங்கி வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்று. அதே மாதிரி அந்த கேட்ட நட்சத்திரம் வர்றப்போ கேட்ட நட்சத்திரம் பிறந்த குழந்தைகளா, கேட்ட நட்சத்திரத்தில் ஏதாவது அன்னைக்கு வர நட்சத்திரமா, அன்னைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன விசேஷம் பண்ணாலும் சரி, உங்க கருணாதிபதி உச்சமாக நட்சத்திரம் செஞ்சு பாருங்க, காரிய வெற்றி ஆகும்னு சொல்றேன். உறுதியான பாயிண்ட் அதான். நீங்க தொலைட்டாலே வேண்டியதில்லை. எதுலையுமே மீது எல்லாம் தேடினா கிடைக்காது. இங்க இதுல ஃபுல்லாவே இருக்கு. ஒண்ணு. அடுத்தது உச்சமா வருது எது அப்படின்னு கேட்டா அதாவது கேது பகவான். இன்னொருத்தர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சனி பகவான். சரிங்களா? இதுல பாருங்க, இதுல இன்னொரு விஷயம் இருக்குல்ல, தாமசம். சரிங்களா? வேகம். சரிங்களா? அதாவது சாத்தியம் அப்படின்னு 3 விஷயம் இருக்கு. ஆக்ரோஷம், ராட்சசம் சொல்லுவாங்க இல்லைங்க. ராட்சச நட்சத்திரம், தாமச நட்சத்திரம், சாத்திய நட்சத்திரம் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? சாத்திய நட்சத்திரம்னா யார் யாரு? புதனும் குரு பகவானும், இன்னொருத்தர் யாருங்க? புதன் குரு பகவான். புதன் பகவான் குரு பகவான், அவ்வளோதான். அது இன்னொருத்தர் யாரோ இல்லையே, 2 பேர் தான். இவங்க 2 பேர் சாத்திய கரங்கள். சரிங்களா? ராட்சச கரங்கள் யாருங்க? சுக்கிரன், சூரியன், சந்திரன். இவங்க 3 பேருமே ராட்சசவங்க. வேகமா ஸ்பீடா பயன்படுவாங்க, ஸ்பீடா பேசுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அவங்கள்ட்ட. அதே மாதிரி தாமசமா செய்யறவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய், சனி, ராகு, கேது, இது எல்லாம் தாமசம். இவங்க எல்லாமே ஒரு வேலையை நின்று நிதானிச்சம் செய்வாங்க. 2வது இவங்களுடைய வருஷ காலங்கள் பாருங்க எச்சதான் இருக்குது. அப்ப அவங்க செயல்பாடு தாமசமா தான் இருக்கும். செவ்வாய்க்கும் தாமசம் தான்.
செவ்வாயும் தாமசத்தில் தான் வரும். அது கரடு முரடாக பேசுமே தவிர செய்கிற வேலை மெதுவாக தான் செய்யும். ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோம்னா உடனே ஸ்டார்ட் ஆகிற இன்ஜின் இருக்குது, நின்று 10 நேரம் சுற்றுனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிற இன்ஜினும் இருக்குது. நல்லா வச்சு புரிஞ்சுங்க. அதனால 2 குணத்தையும் தரும். அதனால தாமச குணம். சரியா? வேகம் மட்டும் தான் இருக்கும், வெறும் வேகம் மட்டும் தான் இருக்கும். வேலையில் அந்த வேலை சீக்கிரம் முடிக்கிற பவர் அவருக்கு இருக்காது, தாமசமாக தான் இருக்கும். அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. சரி, ரைட். இது பொதுவாது. இப்போ அடுத்த நட்சத்திரம் எதுங்க? பத்திரை சொல்லிட்டுனா சனி பகவான் உச்சரமான நட்சத்திரம் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அதாவது சுவாதி நட்சத்திரம் அந்த வகையில் எடுத்துக்கணும். அடுத்தது பத்திரை முடிஞ்சிருச்சா? அடுத்தது என்னங்க? சகுனி. ஓகே. சகுனி கரணம். சகுனி கரணத்து அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான். சரிங்களா? சனி பகவானும் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான். சனி பகவானும் ராகு பகவானும் அவங்களுக்கு. ஏன்னா ஏன் சனி ராகு அங்கே வருது அப்படின்னா சனியோட குணத்தை ராகு தரும், ராகுவோட குணத்தை சனி தரும். சரிங்களா? அந்த மாதிரி விஷயத்தை அது கொடுக்கும். அப்போ சனி பகவான் உங்களுக்கு உச்சமான நட்சத்திரம் சொல்லிட்டு, ராகு பகவான் உச்சமான நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் முன்னாடி சொல்லிட்டு இதை நீங்கள் பதிவு பண்ணிக்கங்க. அடுத்தது சதுஸ்பாதம். சதுஸ்பாதம் தானே? சதுஸ்பாதம். சதுஸ்பாத காரணத்துக்கு அதிபதி குரு பகவான். சரிங்களா? இன்னொரு அதிபதி கேது பகவான். சரிங்களா? அப்போ கோடியில் பிறக்கா குறுங்கேது தான் கோடீஸ்வரன் சொல்லுவாங்க. கோமணத்தாண்டி யோகமும் குறுங்கேது தான். லவ் பண்ணி ஓடி போகிற பொண்ணும் குறுங்கேது தான். குறுக்கேது ஒருத்தர் ஜாதத்தை இழந்திருந்தா கண்டிப்பா அந்த குழந்தை பையனா இருந்தாலும் சரி ஆனா பொண்ணா இருந்தாலும் சரி நிச்சயமா லவ் பண்ணி திருமணம் பண்ணி வச்சா நல்லா இருப்பாங்க. அவங்களா சிம்பிள் கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு கோடி மேல பணத்தை வச்சுட்டு கிரேட்டா பணம் கல்யாணம் பண்ணி வச்சுன்னா நிச்சயமா அந்த கல்யாணம் என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனையாக வெளிவரும். குறுக்கேது இணைஞ்சிருந்து நில வச்சு புரிஞ்சுக்கு. சரிங்களா? இந்த விஷயம் தான் தரும். அடுத்தது சதுஸ்பாதம் முடிஞ்சிருச்சா? அப்போ அதில் 2 சொல்லிட்டுனா ரைட். ஓகே. அடுத்து நாகவகரணம். நாகவகரணத்து அதிபதி யாரு? ராகு பகவான். சரிங்களா? அங்கே இன்னொருத்தர் கேது பகவான். சரிங்களா? இன்னொருத்தர் அதிபதி கேது பகவான். அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கடைசியாக இருக்குது சதுஸ்பாதம். புதன் பகவான் ரேவதி நட்சத்திர புதன் வந்து எதில் உச்சமாகறார் அப்படின்னா அஸ்த நட்சத்திரத்தில் உச்சமாகறான்னு சொன்னேன். அடுத்தது இன்னொருத்தர் யார் அப்படின்னு கேட்டால் கேது பகவான். சரி, ராகு பகவான். சாரி, ராகு பகவான். புதனுக்கு கிம்ஸ்து கூட காரணத்துக்கு புதன் பகவானும் ராகு பகவானும் வருவார். சரிங்களா? அப்போ புதன் பகவான் உச்சமான நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில், ராகு பகவான் உச்சமான நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில். சரிங்களா? அப்போ அந்த விஷயத்தை அது தருது. இந்த நட்சத்திரம் உச்சமா மெயின் வந்து நீங்க எதை தெரிஞ்சிருக்கீங்களோ தெரியலையோ ஒவ்வொரு கர்ணாதிபதியும் யாருன்னு சொல்லிட்டு அந்த கர்ணாதிபதி உச்சமான நட்சத்திரம் எதுன்னு எடுத்துக்கங்க. அந்த உச்சமான நட்சத்திரத்தில் நண்பர்களை சேர்த்துக்குங்க, குழந்தைகளை பெற்றுக்குங்க. இல்லை மற்ற அதாவது அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களோட சேர்த்து பயணம் பண்ணுங்க. அவங்க மூலம் தான் உதவி கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் கர்ணாதிபதி இருக்கிற லக்கணமோ, அதாவது 2 கர்ணாதிபதி சொல்லியிருக்கேன், எந்த லக்கணம் பண்ணாலும் சரி அந்த லக்கணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதில் வந்து தாராபலனோ மற்ற விஷயமோ கெட்டு போச்சோ அங்கே மாட்டிக்கிச்சு இங்கே மாட்டிக்கிச்சு எதுவும் பார்க்க தேவையில்லை. இது உதயமாக இப்போ இதில் ஒன்று சொல்கிறாங்க, பொருத்தம் பார்க்குறீங்க இல்லைங்க, பொருத்தமாக்கும் போது கூட இவங்க கர்ணாதிபதி என்னன்னு பாருங்க. அந்த நட்சத்திரம் வந்தது, அந்த கர்ணாதிபதி உச்சம நட்சத்திரம் வந்துருந்தா ஈஸியாக பொருத்திக்கலாம், எதுவுமே பார்க்க வேண்டாம். லைஃப் சூப்பராக தாங்கி பிடிப்பார், அவர் வாழ்க்கை ரொம்ப வெற்றி ஆவார் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அந்த மாதிரி விஷயத்தை பண்ணி பாருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அதாவது நான் கர்ணத்தினுடைய ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணி செய்கிறேன். அதுக்கான இப்போ சார் சொன்னதுனால தான் இந்த விஷயத்தை நான் உள்ளே கொண்டு வந்து உச்சமாக அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு. சரியா? ஆனால் அதாவது ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அந்த திறமையை படித்து வெளிக்காட்டுற பவர் எல்லாத்துட்டும் இருக்கிறது இல்லை, கிடைக்கிறது இல்லை, சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. எனக்கு இப்போ பாட்டமாக தான் பேசுகிறேன். நானும் ஒரு 10 மேடை பேர் ஏறிட்டு இன்னும் அந்த பாட்டம் போகலை என்கிட்ட. அப்படியே ஒரு பாட்டமாகிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இப்போ சூரியன் எனக்கு உச்சமாகுது, கேது நட்சத்திரத்தில் உச்சமாகுது. சரிங்களா? அப்போ சூரியனும் எனக்கு கர்ணாதிபதி சொன்னான், செவ்வாய் கர்ணாதிபதி சொன்னேன். சரிங்களா? புதன் தான் ஜோதிடம்னு சொல்லுவாங்க. புதனும் எனக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் தான், சூரியனும் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான். நான் சித்திரை மாதம் தான் பிறந்தவன். ஆனால் நான் எதுவுமே நுணுக்கமாக பார்த்து ஒரு விஷயத்தை புதுசாக கொடுக்கணும், ஒவ்வொரு டைமும் புதுசாக கொடுக்கணும்னு நினைப்பேன். அப்போ நான் கன்னி லக்கணம், புதனுடைய லக்கணம் நல்லா வச்சு புரிஞ்சுக்கு. அப்போ ஒவ்வொரு டைமும் புதுசாக கொடுக்கணும்னு நினைப்பேன். அதை எப்படியாச்சும் மக்கள்கிட்ட கொடுத்து பேர் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். சூரியன் புகழ் இல்லை, அது புகழை விரும்பி தான் அது செயல்படும். ஆனால் அது கிடைக்கிறது இல்லை எனக்கு. ஆனால் அதுக்கான ஒரு சின்ன வயசில் 15 வயசில்
நான் ஒரு கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல நான் உட்காந்து படிச்சுட்டு எப்போவுமே நான் வெளியில் போய் உட்காந்து ஒரு கோயில் குளத்தில் தான் உட்காந்து படிப்பேன் ஆரம்பத்திலேயே. அஸ்வினத்தில் இருக்கிறனாங்கிறது இப்போ தான் தெரியும் எனக்கு. ஆனால் முன்னாடியே பிரம்மச்சாரி மாதிரி தான் வீட்டிலே இருந்து படிக்க மாட்டேன். எங்கே கோயில் இருக்குது கோயிலில் தான் படுத்துக்குவேன், கோயிலில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன், யாரும் டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல இருப்பேன். அப்படி போய் படிச்சுட்டு இருக்கிறப்போ என்ன செஞ்சாங்க, ஊரில் ஒருத்தன் சைக்கிளை திருடிட்டு போயிட்டானா. திருடி போயிட்டான், அவன் திருடினான்னு தெரியாது அவங்களுக்கு. திருடி போயிட்டான்னு அவன் மேலே சந்தேகப்பட்டு என்ன செஞ்சாங்க, கூட்டி வந்து கோயிலில் கட்டி வச்சுட்டாங்க. நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன செஞ்சால் அந்த அவரை கேட்டேன், ஏன்ப்பா இந்த வயசில் போய் நீங்களாம் திருட்டுலாம் பார்க்கலாமா, அவங்க அடித்தா அடி தாங்குவீங்களா நீங்களா, தேவை இல்லைன்னா உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கிற பொருளை கொடுத்துட்டு போப்பா. இல்லை சாமி, எனக்கு நான் பொருள் நான் எடுக்கல, நான் வந்தேன்னு சொல்லி என்னை பிடிச்சி நாங்கள் கட்டி வச்சுருக்காங்க, நான் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை கண்ணு அப்படின்னு அவர் அழுதார். சரி என்னடா இது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் இறக்கமாயிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் கூட்டம் போடுறவங்க எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. வந்து கூட்டம் போடுறவங்க உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கிறப்ப அவங்க எல்லாம் கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, திரும்பியா இல்லை ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நான் தில்லசாமி, நான் சும்மா அன்றைக்கி நான் வந்து இரும்பு அடிக்கிற வேலை பார்க்குறேன். நான் அங்கேனாக்கா பாத்திரம்லாம் பற்ற வைப்பாங்களேங்க, அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் ஊருக்குள்ள வந்துட்டு போனேன். நான் தான் சைக்கிள் எடுத்து போனேன்னு சொல்கிறாங்க, இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஆமாங்க, என்கிட்ட அப்படி தான் சொன்னார் அப்படின்னா. நீ என்ன முளைச்சவன், நீ இடையில சப்போர்ட் பண்ணுற, உன் வேலையை படுறா அப்படின்ட்டாங்க. நான் பேச உட்காந்து, நம்ம சின்ன பையனால அதுக்கு மேலே பேச முடியாது. அப்புறம் என்ன செஞ்சாங்க, அது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அன்றைக்கே அப்போ ஒரு காரியம் செஞ்சாங்க. என்ன காரியம் செஞ்சாங்கன்னா, வாழை மட்டை இருக்குங்களேங்க, வாழை மட்டை, அந்த 2 வாழை மட்டையும் பிச்சுட்டு வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டா, அங்கே ஒருத்தர் பிடிச்சிக்கணும், இங்கே ஒருத்தர் பிடிச்சிக்கணும், கையை இடையில அவர் கையை இடையில வச்சாருன்னா இந்த வாழை மட்டை வளர்த்து வந்து ஒட்டுச்சுன்னா அவர் திருடன்னு அர்த்தமா, இல்லை அது ஒட்டலைன்னா அவர் திருடலைன்னு அர்த்தமா. இது ஒரு சடங்காக வச்சு அந்த விஷயத்த பண்ணாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், நான் படிப்பில் கொஞ்சம் நான் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருப்பேன். அப்போ சயின்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன். அப்போ அவங்கன்னா, சார் இது யார் வச்சாலும் ஒட்டுங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் யார் வச்சாலும் ஒட்டும், அது உனக்கு நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படி இப்படினாங்க. அப்போ நான் வேண்டாம், நீங்கள் அவரை எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்கள் யார் சொல்கிறீங்களோ நீங்கள் ஃபஸ்ட்டு வைங்க, ஒட்டலைன்னா அதுக்கு மேலே அவரை வேணா பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. அப்போ அந்த சாஸ்திரம் உண்மையை நம்பலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க ஏற்றுக்கல. என்னென்னா நான் அதாவது சின்ன பையன் இருக்கலாம் ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் நான் அவரை வைக்க சொன்னாங்க. நான் உள்ளே விட மாட்டேன்ட்டேன். நீ தலைவர் கை வைக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஒட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு. அப்போ அவர் வைக்க மாட்டேன்ட்டார். மறுபடியும் அவர் வச்சார். வச்ச மாத்திரம் எல்லாம் அடிக்க போனாங்க. நீ ஃபஸ்ட்டு மறுபடியும் ஒருத்தர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடிக்க, அதுக்கப்புறம் தான் நியாயமான கருத்து அப்படின்னு சொன்னேன். அப்போ வச்ச மாத்திரம் ஒட்டிடுச்சுங்க அவருக்கு. ஏன் ஒட்டுச்சு, கையில் கீட்டு இருக்கும், கையில் என்ன இருக்கும், சூடு இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பச்சை என்ன செய்யும், அப்படியே வளைஞ்சு ஒட்டும். வச்சு பாருங்க ஒட்டும். எல்லாருக்கையுமே ஒட்டும். திருடுற கை தான் ஒட்டுங்கிறது அது நம்மளோட மூட நம்பிக்கை. இதில் வச்சு புரிஞ்சுங்க, அனைவரும் கையும் ஒட்டும். சரிங்களா? அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு இந்த இருமுடி கட்டிட்டு போவாங்களேங்க, அந்த இருமுடி சாமியில் குறை சொல்லல, இருமுடி கட்டிட்டு போவாங்களே, அதுக்கு என்ன செய்வாங்க, மேலே துணியெல்லாம் கட்டி எல்லாம் கரெக்டாக அப்பளம்லாம் வச்சு அடைச்சி நெய் ஊற்றி எல்லாம் பண்ணி போவாங்க. அந்த நெய் உருண்டிருந்தா தான் அவன் பக்தி உள்ளவன், நெய் உள்ளனா பக்தி இல்லாதவே அப்படி சொல்கிறோம் இல்லைங்க. அப்படி இல்லை. சரிங்களா? சயின்ஸ் பிரகாரம் அதை நீ சரிவர கரெக்டான முறையில் அதை பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக அடைச்சி காற்று போகாமல் அடைச்சிட்டிங்கன்னா அது நெய் உருண்டு இருக்கும். காற்று ஒரு துணி வர மாதிரி விட்டுட்டீங்கன்னா என்ன செஞ்சிடா, அது எல்லாமே குழஞ்சி போயிடும். நல்லா வச்சு போச்சுங்க. நான் என்ன சொன்னேன், ரூல்ஸாக பேசுறதுனால ஏன் இருமுடி கட்டி தரல, குருநாதர் கட்டி தரல. ஒரு வாட்டி ஐயப்பனுக்கு போட்டே போனேன். இதுக்காக குருநாதர் கட்டி கொடுக்கல, நானே கட்டிட்டு போனேன். சரிங்களா? அதை கரெக்டாக பார்த்து கட்டி போனேன். ஏன் தேங்காய் மட்டும் தான் உருட்டு இருந்துச்சு, மீதி எல்லா தேங்காய் தனியாக இருந்துச்சு. புரிஞ்சுங்க. ஆனால் அதுக்கு சாமி குத்த சொல்ல முடியாது. புரிஞ்சுங்க. அந்த அறிவுப்புற சக்தி எனக்கு ஆணை கொடுத்துட்டார். சரிங்களா? அந்த வாய்ப்பு அது கிடைச்சிது அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. அப்போ அதாவது ஒரு பரிகாரங்கள் பண்ணும்போது, இப்போ வாழைக்கு தாலி கட்டுற பரிகாரமும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சாட்டா. சரி ஆயிட்டு. அதாவது வாழைக்கு தாலி கட்டுற பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரம் பண்ணுறோம். இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 லக்கணக்காரங்க கண்டிப்பாக தாலைக்கு வாழை கட்டுற பரிகாரம் பண்ணிக்கிங்க, உறுதியாக பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் வாழ்க்கையில் அது உபய லக்கணம். ஏன்னா லக்கணத்துக்கு 7ஆம் வீடு பாதகாதிபதி வீடு. அதனால நிச்சயமா திருமண வாழ்க்கையில் கை வைக்கும், ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்மையான கருத்து. அது யாராக இருந்தாலும் பரிகாரம் பண்ணுறது மாதிரி இருந்தால் வாழைக்கு தாலி கட்டுற பரிகாரம் பண்ணிக்கங்க. அது எப்படி பண்ணணும், முறையாக பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி பண்ணிக்கங்க. நிச்சயமாக வேறு எந்த கருத்து சொன்னாலும் தவறானது. இது உண்மையான விஷயம், எடுத்துக்கங்க, சரியாக இருக்கும். சரிங்களா? வாழைக்கு தாலி கட்டுறேன்னா ஒரு வாழையை பக்க கட்டையை சரிங்களா வேரோட பிடிட்டு வரணும். முதல் தப்பு பண்ணிடுறாங்க, வெட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. வெட்டி எடுத்துட்டு போனால் செத்து போச்சு. செத்த மேலே எத்தனை பேர் என்ன ஏறினா சமம்.
செத்தவன் மேலே எத்தனை பேர் ஏறி என்னக்கு பலன் இல்லை. அதனால வெட்டி எடுத்துட்டு போயிடாதீங்க. பக்க கட்டை வேரோட பிடிங்கி எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் அது எடுக்கிறது யார் எடுக்கணுங்க? அவருக்கு பொண்ணு கொடுக்குற மாமே தானே பொண்ணு கொடுப்பாரு. தாய் மாமே அடிப்படையில் மாமனோ அல்லது மாமே உரிமையில் இருக்கிறவரோ அவர் தான் எடுத்துட்டு வரணும். அந்த வாழையை அவர் தான் நீ எடுத்துட்டு போய் தாலி கட்டு வரணும்னா உன் பிள்ளைக்கு தாலி கட்ட மாதிரி ஆயிடும். நாமளா வாழை பிடி பண்ணி வச்சுட்டு தாலி கட்டி வந்தீங்கன்னா உன் பிள்ளைக்கு தாலி கட்ட மாதிரி முறத்தவரி கட்டுற மாதிரி ஆயிடும். அதாவது வாழைங்கிறது பிள்ளை, புரியுங்களா? வாழைங்கிறது ஒரு பொண்ணு. அப்படி நடிச்சுதாலும் கல்யாணத்தை பண்றோம். அப்படின்னா முறையா பண்ணணும்னு தான் சொல்றேன், புரிஞ்சுங்க. அந்த வாழையை வேரோட பக்கக்கட்டையை வேரோட பிடிங்க எடுத்துருப்பாங்க. எடுத்துட்டு ஆத்தா வரைக்கும் எடுத்துட்டு வரணும். மாமே தான் எடுத்துட்டு வரணும் கையில, சரிங்களா? அதாவது மொத்தம் 5 பேர் அங்கே போகணும். 5 பேருக்கு மேலே எத்தனை நாளும் போய்க்கிங்க, சரிங்களா? 5 பேருக்கு மொத்தமாக போகணும். 5 பேரில் மாப்பிள்ளை ஒருத்தர், சரிங்களா? அப்புறம் மீதி அப்பா அம்மா ஒருத்தர் இருக்கலாம், தப்பு இல்லை, சரிங்களா? அடுத்தது மாமே, இன்னொருத்தர் அவர் இடத்துல உட்படாத ஒருத்தர், சரிங்களா? அப்படி 5 பேர் போய் அங்கே போய் உட்காந்து வாழையை ஒரு பக்கம் நட்டு வச்சுட்டார். மாமக்கார நட்டு வச்சு இந்த கையோடு விட்டுறக்கூடாது. அது நல்லா நட்டு வச்சுட்டு ஒரு குடம் தண்ணி கொண்டாந்து ஊற்றி உயிர் ஊட்டிடணும். தண்ணி ஊற்றினா உயிர் வர்றதுக்கு அந்த உயிரை ஊட்டிடணும். உயிரை ஊட்டினதுக்கப்புறம் பக்கத்தில் உட்காந்து ஜாதகர் உட்காந்து அதுக்கு தாலி கட்டணும். தாலி கட்டும் போது பச்சரிசி போடுவாங்களேங்க, அதை அந்த பச்சரிசி மஞ்சள்லாம் கலந்து வச்சு அவர் கட்டும் போது எல்லாம் பச்சரிசி போட்டுட்டு ரைட்டு ஓகே. அதுக்கப்புறம் 3 சுற்றிட்டு அவனுக்கு ஓரமாக போய் நின்றுடணும். சாதகம் பொட்டுலாம் அது சடங்குலாம் எப்படி செய்யணும் தெரியும், அதெல்லாம் செஞ்சுவிட்டு ஓரமாக போய் நின்றுடணும். அதுக்கப்புறம் அந்த வாழையை 3வது மனுஷன் ஒருத்தர் கூட்டி போயிருக்க பார்த்தீங்களா, அவர் தான் வெட்டணும் 3 துண்டா. இதுலேயும் தப்பு பண்ணுறாங்க. யார்? ஜாதகரே வெட்ட சொல்கிறாங்க. அப்போதான் தோசம் போகணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாதகர் வெட்டினா கொலகாரன் ஆயிடுவேன், அவன் ஜெயிலுக்கு போயிடுவேன், யாரு கல்யாணம் பண்ணுவான்னு கேட்குறேன், சரிங்களா? அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறேன், அப்போ ஜாதகர் வெட்டக்கூடாது. ஜாதகர் வெட்டுறான்னா கொலகாரன் ஆயிடுவேன். கொலகாரன் யார் பொண்ணு கொடுப்பா? நீ பொண்ணு நினைச்சாலே காய் எடுத்து சொல்றீங்க, அவனே எடுத்துனா நீ தோசை போட்டு எடுத்து சொல்ற, தோசை வர போகாது, கூடிரும், புரிஞ்சுக்க. அந்த விஷயத்தை கொடுத்துரும். அப்போ இந்த விஷயத்த நீங்க இது பண்ணி பாருங்க, இது சிறப்பா இருக்கும். ஒண்ணு, அப்போ அவர் வெட்டிடுறாரா, வெட்டினதுக்கு அப்புறம் அவர் யார்கிட்ட கொடுக்கணுங்க? மாப்பிள்ளை கையில கொடுக்கணும். ஓ மனைவி செத்து போச்சுப்பா, இந்த மனைவி கருமாதி காரியம் செய்யு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதான் மோசம் அடையணும், புரிஞ்சுக்க. அப்போ அவன் கொண்டு போய் என்ன செய்யணும், அங்கே இருக்கிற பொருளை எல்லாம் வலிச்சு அவன் கையில் கொடுத்துட்டானா, அவன் கொண்டு போய் ஆற்றுல விட்டுட்டு 3 முக்கு முக்கிட்டு அவன் கட்டில் இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் வெள்ளை துண்டு மட்டும் கட்டிக்க சொல்லுங்க. புது துண்டு வெள்ளை துண்டு வாங்கி கொடுத்து கட்டிக்க சொல்லுங்க. புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து விட வேண்டாம். புது வெள்ளை துண்டு ஆனா போதும். அந்த சடங்குகளுக்கு தான் பரிகாரம். அந்த வெள்ளை துண்டோட எல்லாத்தையும் விட்டுட்டு வேற ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு அங்கே அந்த 5 பேர் வந்துட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் உணவு வாங்கி கொடுத்துட்டு காரியம் பண்ண உணவு சாப்பாடு கொடுக்கலைங்க, அதெல்லாம் உணவு வாங்கி கொடுத்துட்டு அவரு பிள்ளார் கோயிலில் சாமி விட்டுட்டு வந்துருங்க. அந்த கல்யாண காரியம் நல்லபடியாக முடிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நல்ல கல்யாணம் முடியும். அந்த கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், புரிஞ்சுக்க, சரிங்களா? இது கல்யாண பரிகாரம். இதே சனி பகவான் பரிகாரம் நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த பரிகாரத்தை தப்பாக செய்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உண்மையாலுமே நீங்களாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. சனி பகவான் அப்படின்னா சனி பகவானுக்கு பரிகாரம் பண்ணும்போது என்ன செய்யறாங்கன்னா, சோறு வைக்க சொல்கிறாங்க, ரைட்டு ஓகே. சோறு எள்ளு வச்சு வைக்கிறாங்க, தயிர் வச்சு வைக்கிறாங்க, எல்லாம் வைக்கிறீங்க, ரைட்டு ஓகே. நிறைய பேர் என்ன செய்கிறேன், நான் சுத்தமாக வைக்கணும்னு பேரில் சட்டியிலிருந்து எடுத்து வைக்கிறீங்க. எதுலேருந்து? சட்டியிலிருந்து. நான் சுத்தமாக வைக்கிறானா, எச்சி போடாமல் வைக்கிறானா அப்படின்னு சொல்லி அப்புறம் இவன் கர்மா எப்படி கழியும்? நான் கேட்குறேன். இவன் கர்மாவுக்கு தான் சட்டியிலிருந்து வைக்கிறோம். ஒன்று சொல்கிறேங்க, சட்டியிலிருந்து எடுத்து வச்சினால் கர்மா கிடையாது, கர்மா கிடையாது. காக்கா எடுக்க மாட்டார், புரிஞ்சுக்குங்க. காக்கா எடுத்தாலும் கர்மா கிடையாது. கர்மாவின் கதாநாயகன் காக்கா. கர்மாவின் கதாநாயகன் யாருங்க? காக்கா. நல்லா வச்சு புரிஞ்சுங்க. கர்மா களையணும்னா, காக்காவுக்கு வைக்கணும்னா, உனக்கு சனி பகவான் பிடிச்சிருந்தால் நீ சனி உன்னுடைய தட்டில் சோற பரிமாறி அதுல இருந்து ஒரு பிடிச்சி எச்சி படம் காட்டி எடுத்து வச்சினால் மட்டுமே உன்னுடைய கர்மா களையும். சட்டியிலிருந்து எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி களையும்? சட்டிங்கிறது பொது சொத்துங்க. பொதுனா யாருங்க? அங்கே சனி இருக்கணும்னு சாப்பிடலாம், சனி இல்லாதவன்னு சாப்பிடலாம். யாருக்கு வேணாலும் வீட்டில் யாராவது புதுசாக வந்தா வச்சுக்கோங்க, அவங்க சட்டியில் தானே உணவு போடுவேன். உன் தட்டில் இருக்கிற உணவு போடுவியா? எச்சி உணவு சொல்ல மாட்டானவே, நல்லா வச்சு புரிஞ்சுங்க. ஆனால் அவன் சொல்ல மாட்டான், புரிஞ்சுக்க. உன்னுடைய கர்மாவுக்கு சம்மந்தப்பட்டவன். உன் கர்மா உணவு தான் நீ வைக்கிறேன்னு தெரிஞ்சு போயிடும், அவன் எடுத்துட்டு போயிடுவான் ஈஸியாக, புரிஞ்சுக்க. அதனால சொல்கிறேன், சட்டியில் இருந்தால் பொது சொத்து,
சட்டியில் இருந்தால் பொது சொத்து. சட்டியில் இருந்த சாப்பாடை எடுத்து சனி பகவானுக்கு வச்சிக்கினால், காக்காய்க்கு வச்சிக்கினால் காக்கா எடுக்காது, எடுத்தாலும் புண்ணியம் வராது அப்படின்னு அர்த்தம் உண்டு. யாருக்கு சனி பிடிச்சிருக்கு, சனி பிரித்தி இருக்கு, கர்மா காயன்னு நினைச்சினால் உன் தட்டில் சாப்பாடை பரிமாறி எச்சி படம் காட்டி உன் கையாலே ஒரு பிடிச்சி ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது தேவைப்படுறப்ப எடுத்துட்டு போயிடும். சரிங்களா? இதுதான் சனி பரிகாரம். சரிங்களா? சனிக்கு பரிகாரம் பண்ணணும்னா காக்காய்க்கு தான் முதல் பரிகாரம். உன் கர்மா கலகம்னா காக்கா தாங்க கலாநாயகன். காக்காவுக்கு பரிகாரம் பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். காக்கா பற்றி விளக்கம் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இது உதாரணத்துக்காக சொன்னேன். சரிங்களா? அந்த விஷயத்தை எடுத்துங்க, சரியாக இருக்கு. சார் டைம் இல்லைங்களா? அவ்வளோதாங்களா? முடிச்சுக்கலாமா? ஒரு 5 நிமிஷம் பேசிட்டோமா? சரி, ரைட், சூப்பர், தேங்க்ஸ் சார். சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து நம்ம சனி பிடிச்சா சனி பிடிச்சன்னு சொல்கிறாங்களா? ஏன் சொன்னான்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களா? சளி பிடிச்சா சனியும் பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. சளி பிடிச்சா சனியும் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களா? பண்ணியிருக்க மாட்டீங்க. பண்ணது சொன்ன கேட்டு வச்சுக்கிட்டு அதை சொன்னவரை பாராட்டி பாருங்க, சொன்னதை நேர்ச்சி பாருங்க, ஃபாலோ பண்ணி பாருங்க. இதை வச்சுட்டு இன்னொரு நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க. அப்பதான் ஜோதிட டேஸ்ட் தெரியும். சரியா? நான் ஒன்றும் பெரிய குதிரை கொம்பு கிடையாது. சரிங்களா? நான் சொல்லி பேருன்னு ஆசைப்படுற மாதிரி உங்க மனசுல ஒரு உணர்வு இருக்கும் கண்டிப்பாலுமே. அதை நீங்க செயல்படுத்தாம தட்டாம அந்த குதிரையை அளப்பாம இருக்கிறீங்க. அவ்வளவுதான் விஷயம். குதிரையை அளப்பு பாருங்க, சூப்பராக வேலை செய்யும். சனி பிடிச்சா சனியும் பிடிக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா எல்லா ராசி 3 ராசி நீர் ராசிங்க. எந்த ராசி? கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி. இது 3 நீர் ராசியா? அந்த ராசியில தான் சனி பகவான் நட்சத்திரம் இருக்கிறது. எந்த ராசியில? கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி. இது 3 நீர் ராசி. நீர் தண்ணி மாதிரி ஓடும், சனி வரும். அங்கதான் சனி பகவான் இருக்கார். சனி பகவான் நட்சத்திரம் அந்த 3 ராசியில் தான் இருக்கிறார். அப்போ அதைத்தான் சொன்னேன், சளி பிடிச்சா சனி பிடிச்ச மாதிரி சொன்னேன். உதாரணம் இல்லாம ஒவ்வொரு காரியம் சொல்லலைங்க, எல்லாமே உதாரணத்தால சொல்லியிருக்கான். இதே மீட்டிங்லேயே ஒன்று சொல்லியிருக்கிறேன். பெண்கள் நெருப்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். பெண்கள் ஏன் நெருப்பு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க? நெருப்பு ராசியில தான் 3 சுக்கர நட்சத்திரமும் என்ன செய்யுதுங்க? பயணம் பண்ணுது. நெருப்பு ராசி எதுங்க? மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி. இது 3மே நெருப்பு ராசிங்க. இந்த 3 நெருப்பு ராசியிலையுமே யாருங்க ஆதிக்கப்படுறா? சுக்கர நட்சத்திரம் இருக்கிறது. அதனாலதான் பெண்கள் என்ன செய்யணும்? நெருப்பு மாதிரி இருக்கணும். அதான் கற்பிணி அப்படி அதான் சொல்லுவாங்களே. அதாவது கண்ணகி என்ன செஞ்சாங்க? மதுரையே எரிச்சான்னு சொல்லுவாங்க. கண்ணகி எதை எரிச்சாங்க? மதுரையே எரிச்சான்னு சொல்லுவாங்க. அங்கேயும் தீ தான் பயன்படுச்சு. அப்ப கண்ணகினா என்ன அர்த்தங்க? நேர்மையானவ, உத்தமையானவ, பேர் வாங்கினவ அப்படின்னு சொல்லிதான் அங்க உலகத்தை அந்த தீ தான் அங்க பயன்படுச்சு பிரிச்சுக்கு. அதனாலதான் பெண்கள் வந்து நெருப்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப அந்த விஷயத்துக்கு அதை கொடுத்தாங்க அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. இப்ப ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. சரி, இது அடுத்த டாபிக் பேசினா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பொருள் சொல்லலான்னு பார்த்தேன். டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். ரைட்டு. எனக்கு இந்த அதாவது இது வரைக்கும் எனக்கு என்னுடைய ப்ரிஃபரன்ஸுக்கு நேரம் கிடைக்காம, அவங்களுக்கு நேரம் கிடைக்காம கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி எனக்கு அதிக நேரம் கொடுத்து என்னை பேச வச்ச பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேச்சை இது வரைக்கும் கேட்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி.